வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராகுக்கு எது பண்ணுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸையும் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீச்சலாக பார்க்கலாம். மேஷம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங் பீரியட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குரு ஃபேவராக இருக்காரா அப்படிங்கிறத நம்ம இந்த குருவுடைய ராசி லக்ன காம்போவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை, அவனுக்கு வரக்கூடிய இடையூறுகள், அவனுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், அவனுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தம், ஒரு பெயின், லைஃப்பில் வந்து ஒரு இழப்பு, தாங்க முடியாத ஒரு பாரம், மனவலி, இதெல்லாம் வந்து ஒருத்தன் சமாளிக்கிறான், ஒரு மனிதனால் ஃபேஸ் பண்ண முடியுது. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், நீங்கள் ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். மேஷம் வெளியே கூட நிறைய பேர் மேஷத்தில் பிறந்தவங்க சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே அழுவாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு சூடு சொரணை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மேஷத்துக்கு கொஞ்சம் அதிகம் உண்டு. எதையுமே பார்த்துக்கலாம், தாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம், அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மேஷமில். என் அனுபவத்தில் சொல்கிறேன், மேஷம் அப்படிங்கிற ராசியில் வலியை தாங்குறாங்களே தவிர அந்த வலியை மற்றவங்ககிட்ட சொல்லி அழுவுறதில்லை, கெஞ்சறதில்லை. ரொம்ப முடியாமல் அவங்க வெடிச்சா உண்டு. பட் மேஷம் எதையும் தாங்கும் இதயம் தான் நான் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி ஒரு ராசி, அது கல் மாதிரி இருக்குது. இப்போ இந்த ராசியில் பிறந்த நீங்கள் இந்த முறை இந்த 7.5 சனி வருது. அதில் வந்து பலவிதமான போராட்டங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. பட் துணிவே துணை அப்படிங்கிற மாதிரி உங்களோட தில்லு தான் உங்களை வந்து காப்பாற்றும். அதுதான் மேஷத்துக்கு ஒரு பெரிய பவர். குரு வந்து இந்த முறை 3rd ஹவுஸில் பொசிஷன் எடுக்கிறார். 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது வந்து பொதுவாக குருன்றவர் வந்து ஒரு திக்பலம் அடைகிற கிரகம். திக்பலம் அடைகிற கிரகம்னா என்னென்னா, ஃபஸ்ட் ஹவுஸில் குரு இருந்தார்னா வெரி பவர்ஃபுல். ஃபஸ்ட் ஹவுஸில் குருன்னா என்ன, உங்கள் தலைனா மூளை, அறிவு. ஒரு அறிவாளி கிட்ட வந்து எல்லாரும் வந்து அடைக்கலம் தேடுவாங்க. ஏன்னா அறிவாளி எப்படி எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும், ஒரு அறிவாளிக்கு இருக்கும். அதுதான் குரு திக்பலம் அடைகிறது வந்து ஃபஸ்ட் ஹவுஸ். புதனுக்கும் அப்படி தான் திக்பலம், புத்தி கூர்மையான கிரகம் புதன். பட் இப்போ குரு மேஷத்துக்கு 3rd ஹவுஸ், சந்திரன் நிற்கிற இடம் தான் மேஷம். மேஷத்துலேருந்து 3rd ஹவுஸில் குரு போயிடுறாரு. ஸோ ஒரு சந்திரனுக்கு பலம் கொடுக்குற குருவாக இல்லை, அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு பலம்னா, சந்திரனா மனசு. உங்கள் மனசு வந்து ஒரு ஆசை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு ஏக்கம், அதை வந்து இந்த குரு வந்து பூர்ணமாக திருப்திப்படுத்தாத இடத்துல 3ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. இது வந்து உங்கள் ராசிக்கு இருக்குது, இதை வச்சுப்போம். இப்போது அப்படி தான் நடக்குமா? நான் தான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். மேஷத்தில் பிறந்த நட்சத்திரங்களை பாருங்கள். நீங்கள் அஸ்வினி இல்லை பரணி இல்லை கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படியே தசைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சுக்கிர தசை அப்படி இருக்கும், அது சின்ன வயசுலேயே கூட முடிஞ்சிடும். அப்புறம் சூரிய சந்திர அங்கார்க, நிறைய பேர் ராகு தசையுடைய பேஸில் இருப்பீங்க. நிறைய பேர் மேஷத்தில் பிறந்து ராகு, அப்படியே ராகு பிடிச்சா குரு. இதை ஒரு வேளை உங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, உங்கள் சுய ஜாதகத்தையும் குரு வலுவாக இருந்தார்னா நிச்சயமாக பலன் தந்துடும். இப்போ லக்னங்களை நான் வந்து வரிசைப்படுத்திடுறேன். என்ன லக்னத்தை சேர்ந்து, மேஷ ராசியை சேர்ந்து எந்த லக்னத்தை சேர்ந்துருந்தால் அந்த குரு ஓரளவுக்காது ராசிக்கு ஃபேவராக இல்லை, அது தெரிஞ்சு போச்சு.
அட்லீஸ்ட் அந்த விதிக்காவது நல்லா இருக்கணும் இல்லையா? அடிப்படையில் குரு யோகமான, அதாவது இந்த லக்னம் தான் குரு யோக காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் வந்து மேஷம் இருக்குது, கடகம் இருக்குது, சிம்மம் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னத்துக்கு தான் குரு வந்து ஒரு யோக கிரகமாக இருக்குது. இப்போ மேஷ ராசி, சப்போஸ் நீங்கள் வந்து மேஷ லக்னம் இல்லை ரிஷப லக்னம் இல்லை வந்து நீங்கள் வந்து மிதன லக்னம் அப்படின்னு எடுத்தால் கூட குரு பெருசாக ஸ்கோர் பண்ணலை. ஸ்கோர் பண்ணலாம் அவ்வளோ நல்ல பலன் தர இடத்துல இல்லை. ஒரு வேளை கடக லக்னமாக இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா சிம்மத்துக்கே டைம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. சிம்ம மேஷம் பாம்போது தான் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குரு 11 இருக்கிறது ஃபினான்ஷியலாக ஓகே, ஜாப் அண்ட் ஃபினான்ஸ் வந்து பரவாயில்லன்னு சொல்ல இழுத்து பிடிச்சி ஓட்டலாம். பட் ஆனால் ஒரு சூப்பர் பலன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து கன்னியா லக்னத்துக்கு 10ல் குரு வந்துடும். இப்போ மேஷராசிக்கு இத்தனை லக்னமும் ஃபேவராக இருப்பாங்க. மேஷராசியில் நீங்கள் பிறந்து இந்த குரு பேச்சியோடைய அட்வான்டேஜ் வரணும்னு சொன்னால் மேஷ லக்னமாக இருக்கக்கூடாது, ரிஷபம் இருக்கக்கூடாது, மிதுனம் இருக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் ரிஷபத்துக்கு 2ல் குரு சூப்பராக சொல்லியிருக்கீங்க, கரெக்டு தான். என்ன மேட்ரு நான் ரிஷபராசியில் சொல்லும்போது புரிஞ்சுப்பீங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்து குரு 2nd ஹவுஸில் வந்தார்னா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண விடுவார். பட் எப்படி பண்ண விடுவார்னு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் புரியும். ஏன்னா ரிஷபத்துக்கு யோக காரகன் கிடையாது குரு, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ மேஷ லக்னம், ரிஷபம், மிதுனம், ஈவன் கடகத்துக்கு 12th ஹவுஸில் குரு வரப்போகிறார். ஏன்னா மே மாதம் உங்களுக்கு குரு டிரான்சிட் நடக்க போகுது. அடுத்தது சிம்மம், அதுக்கு 11ல் குரு வந்தாலுமே அந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் பெருசாக ஓகே. இது எப்படின்னா கஷ்டத்துக்கு நான் பணம் தரேன்ற மாதிரி தான் கொடுக்கும், அவ்வளோதான் ஹெல்ப் பண்ணும். கன்னி 10ல் குரு வந்துடும். துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம், சூப்பரும் இல்லை. விருச்சிகத்துக்கு குரு 8ல் போயிடும். இப்போ 8 லக்னத்துக்கும் மேஷராசியில் பார்த்து 8 லக்னம் பார்த்தும்போது ஒன்றும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் தனுர் லக்னமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்குன்னா பரவாயில்லப்பா, நம்ம தனுசு லக்னம் மேஷராசி, நம்மளுக்கு குரு பார்வை லக்னத்து மேலே விழுந்துடுச்சு. லக்னாதிபதியே லக்னத்தை பார்க்குறாரு. அந்த ராசிக்கு மட்டும் 3ல் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப போராடி சுற்றி வளைச்சி ஒருத்தரோட உதவியோடு பண்ணுறோம். அந்த அளவில் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை மகர லக்னமாக இருந்தாலும் குரு மகரத்துக்கே ஃபேவரான பிளானட் கிடையாது. பட் 6th ஹவுஸ் அவருக்கு அட்வான்டேஜ் தான். பட் ராசி மேஷமாக இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. கும்ப லக்னமாக இருந்து மேஷ ராசியாக தான் ஒரு போராட்டமாக அப்படி இப்படி அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒன்று கிடைச்சது, கடைசியில் ஒன்று கிடைச்சது, கடைசியில் ஒன்று நடந்தது, போராடி ஒன்று கிடைச்சது அப்படின்ற மாதிரி இந்த கும்பம் பண்ணோம். மீன லக்னமாக இருந்தால் சொல்லவே வேணாம். மீனம் ஆல்ரெடி அங்கே சனி 1st ஹவுஸு, அப்புறம் குரு 4th ஹவுஸில் போயிடுவார் மீனமுக்கு. அப்போ வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் மேஷராசியாக சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த வருஷத்தில் சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு வந்து லாபகரமான இடத்துல அது இல்லை. முதல்ல இதை நீங்கள் கிளாரிட்டியோடு புரிஞ்சுங்க. சரி, நீங்கள் நினைக்கலாம் இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் வரணும், அதான் நல்லாலும் எங்களுக்கே தெரியுது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி என்ன அப்படின்னா டிரான்சிட் வந்து ஒரு கால்குலேஷன் மாதிரி, அதுவாக நடக்கும்போது அது வழியை கொடுக்கும். இப்போ நான் என்ன சொல்ல முடியுது அப்படின்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் பெரிய பெரிய பிளான் மட்டும் வச்சுக்காதீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் மொத்தமாக கொட்ட போகிறீங்க, கடனை வாங்க போகிறீங்க, யூஜாக ஏதாவது ஃபினான்ஷியல் பிளான்லாம் போடுறீங்க, ஒரு திடீர்னு ட்ராவல் பண்ண போகிறீங்க, திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, சடனாக வந்து பெரிய ரிஸ்க் எதோ லைஃப்பில் எடுக்க போகிறீங்க. அது மேரேஜாக கூட இருக்கலாம், ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். சடனாக நான் வந்து அட்டமாக நின்று நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்கன்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. இது மட்டும் தான் நான் சொல்ல முடியுது. ஸோ குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சுபமான பலன்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். எல்லாமே ஒரே பிரச்சனை கொடுத்து அப்புறம் கடந்து போகிற மாதிரி இருக்குது. இதுதான் பாயிண்ட். சனி ஆல்ரெடி அங்கே 12th ஹவுஸில் இருக்குது. ஸோ குரு பேச்சுடைய ராசி லக்னம் காம்போல மேஷ ராசியை சேர்ந்து நீங்கள் எந்த லக்னம் எடுத்தாலுமே அதில் 2-3 தான் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒன்று சிம்மம், ஃபினான்ஷியலாக பரவாயில்லன்னு சொல்கிறேன். துலாம் ஓகே, ஏதோ ஓட்டிடலாம், அப்படியே தள்ளிடலான்னு வச்சுங்க. அப்புறம் தனுசு வந்து கொஞ்சம் போராடி ஒன்று நடக்குதுன்னு சொல்லலாம். கும்பம் வந்து லாஸ்ட் மூமெண்ட் தான். மீதி எல்லாமே ரொம்ப சுமாராக இருக்குது, ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. பெஸ்ட் விஷஸ். ரிஷபராசி. ரிஷபம்னா சுக்ரன்னா இது நீங்கள் காலச்சக்கரத்துக்கே கேட்டிங்கன்னா ரிஷபம்னா வந்து ஒரு 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 மனிதனுடைய நல்ல குடும்ப வாழ்க்கை, ஒரு ஒரு அன்பு, பாசம், காதல், ஒரு நல்ல உறவு, நல்ல குடும்பம், நல்ல பொருளாதாரம், நல்ல வளர்ச்சி, நல்ல வீடு, வாகன வசதிகள் எல்லாமே அந்த ரிஷபம் தான் கொடுக்கும். அந்த ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாக இப்போ சூப்பராக இருக்குங்க டைமு. இப்போ ரிஷபத்துக்கு குரு பேச்சு. ரிஷபத்துக்கு நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா எனக்கு ஒருத்தர் தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சார். ரிஷபராசி, நான் ரிஷப லக்னம், எனக்கு நடக்கிறது வந்து குரு திசை. ஏன்னா என் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், வயசு 40 நினைக்கிறேன். கார்த்திகைனா சூரியன் நட்சத்திரம் இருக்குமா, அப்புறம் சந்திரன் 10 வருஷம், சூரியன் நம்ம ஒரு 3 இயர்ஸ் எடுத்துப்போம், 3 + 10 13.
அகைன் 7 இயர்ஸ் வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை. ஸோ 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, 20லேருந்து 38 வயசு வரைக்கும் கரெக்டாக ராகு, கரெக்டாக ஒரு 39 நினைக்கிறேன் போட்டிருந்தார் க்ளீனாக. எனக்கு கரெக்டாக குரு தசை, ரிஷபராசி ரிஷப லக்னம். எனக்கு வந்து குரு வந்து சுய ஜாதகமில் 4th ஹவுஸில் சிம்மத்தில் இருக்குது. எனக்கு எப்படி இருக்கும், இந்த குரு நல்லா ஃபேவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சார்ட் எனக்கு தெரியாது, பட் அவர் வந்து மொட்டையாக போட்டார். ஆனால் நான் வந்து படித்து பார்த்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ரிஷபராசிக்கு பொதுவாக வந்து குரு வந்து யோகக்காரகன் அல்ல, பட் கெட்டது செய்கிற கிரகம் வந்து குரு அதிகம் கிடையாது. இப்போ முறை நடக்க போகிற டிரான்ஸ்லேஷன் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும்போது ரிஷபராசியில் சேர்ந்து ரிஷப லக்னமாகவும் இருந்தீங்கன்னா 2ல் குரு வரார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையோ பண்ண வச்சிருவார், விடமாட்டார். அது 2ல் குரு வந்தால் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொட்டணும், எதையாவது வாங்கியே ஆகணும். இப்போ சப்போஸ் சில பேர் ஒரு வீடு புக் பண்ணுறாங்க, அந்த வீடு வந்து ஒரு பெரிய பட்ஜெட்னா சப்போஸ் ஏதோ ஒரு க்ரோர்ஸில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து அவ்வளோ பெருசாக போக முடியாது, சும்மா ஒரு சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு புக்கிங் நீங்கள் பண்ணலாம். அப்போ என்ன சொல்லுது குருனா, நான் எங்கேயாவது என் பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுவேன், அதுக்காக கடனை வாங்குவேன். ஏன் கடனை வாங்குவேன்? அவர் லார்ட் ஆஃப் 8 கூடியவன். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 8 கூடியவன் குரு. அவர் 2ஆம் இடத்துல வந்துட்டார்னா முதலீடு போட போகிறார், எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ண போகிறார். அது வீடாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு காராக கூட இருக்கலாம். எங்கேயோ போய் பணத்தை போடணும், அதை வந்து தூண்டி விடும், அந்த குரு தூண்டி விடும். ஆனால் அவங்களுக்கு அது வந்து பாதகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால கடன் வாங்கி பேங்க் லோன் எடு, லோன் அப்ளை பண்ணுவோம், லோன் கிடச்சிது நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து இந்த முறை ரிஷபராசி கொடுக்கும். அது ரிஷப லக்னமாக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்கும். சரி, இது கெட்டதாக நல்லதா நீங்கள் கேட்பீங்க. நான் ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். ரிஷபத்துக்கு குரு பாதகாதிபதி ப்ளஸ் அஷ்டமாதிபதி. கடனை வாங்கி முதலீடு போட்டிங்கன்னா தப்பிச்சிங்க, கடனை அடைக்கிறதுக்கு வருமானம் வந்துடும். கடனே வாங்காமல் கையிருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு இந்த சமயத்தில் போடுற முதலீடு கடன் மூலியமாக போட்டால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். எதை நீங்கள் புரிஞ்சிங்க. அவங்கவுங்க சுயஜாதத்தை பொறுத்து ரிஸ்க்கை வந்து அளவாக எடுத்துங்க. இது ஒரு மேட்ரு உங்களுக்கு. 2வது, சப்போஸ் லக்னத்தை ரிஷபமாக இருந்து தூக்கிடுவோம். வேறு என்னென்ன லக்னத்துக்கு இது ஃபேவராக இருக்கும்? ராசி ரிஷபம் கன்ஃபார்ம், பலன் நல்லா இருக்குது குரு. ஏன்னா குரு தான் கல்யாணம் கொடுப்பாரு, குரு தான் குழந்தை பாக்கியம் தருவார், குரு தான் பொருளாதார முன்னேற்றம் தருவார், வேலை தருவார், படிப்பு தருவார். இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு இந்த முறை பலன் நல்லா இருக்குது. தொழில் செய்கிறது, என்னென்ன விஷயம்னு சொல்லிடுறேன். குழந்தை, திருமணம், அது காதல் திருமணமோ இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் சொன்னேன், திருமணம், பொருளாதாரம், திடீர்னு ஒரு பொருளாதார வளர்ச்சி, முதலீடு, தொழில் செய்வது, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவது, படிக்கிறது, மேலே ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், எஜுகேஷன் லோன் நேராக எடுத்து ஃபாரின் ட்ரை பண்ணுறேன். இதுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. சரி, இது ரொம்ப நல்லா இருக்குன்றது ஓகே. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு ஓகே. ரிஷபராசி மேஷ லக்னமாக தான் நான் என்னென்ன லக்னம்னு சொல்லிடுறேன். இந்த வருஷத்தில் 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்து ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னம் ரிஷப லக்னம் இல்லை மிதுன லக்னம், ஒருவேளை நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சோம்னா, ஏன்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் லக்னம் ரிஷபராசி கூட பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. நாட் பேட், ஆக்சுவலி நாட் பேட். விருச்சிக லக்னம் சுமார், தனுசு லக்னம் ரிஷபராசி தனுசு அதுவே சஷ்டாங்கமாக இருக்கும். பட் ஆனால் இந்த முறை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஏன்னா லக்னம் தனுசுக்கு 7லேருந்து பார்வையை பதிச்சிருவார், ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல குரு, ரெண்டுமே ரொம்ப நல்ல காம்பினேஷன், ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும், பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அப்படியே வரிசை எடுத்தோம்னா ரிஷபராசியில் பிறந்து மகரம் அப்படிங்கிற லக்னம் கொஞ்சம் கை கொடுக்கும். இந்த ராசி லக்னம் காம்பினேஷன் கொஞ்சம் கை கொடுக்கும். சிம்மத்துக்கு ஃபைனான்ஷியலாக ஓகே, பட் நாட் அப் டு த மார்க். எதிர்பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ குரு பயிற்சி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று மினிமம் கொடுக்கும். லக்னம் மேஷமாக இருந்தாலோ, இல்லை லக்னம் வந்து கடகமாக இருந்தாலோ, இல்லை லக்னம் வந்து கன்னியாக இருந்தாலோ, லக்னம் விருச்சிகமாக இருந்தாலோ, லக்னம் கும்பமாக இருந்தாலோ, இல்லை லக்னம் வந்து மீனமாக இருந்தாலோ ரொம்ப சுமாரான பலன் தான். அதில் கும்பத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். மற்றதை கம்பேர் பண்ணி கும்பம் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தது தான் குரு பார்வை விழும், கும்பத்திலே விழும். ரிஷபத்துக்கு 2ல். ஆனால் அவங்க 2 பேருக்கும் அந்த கும்பம் அண்ட் ரிஷபம் காம்பினேஷனுக்கு வந்து குரு ஃபேவரான பிளானட் கிடையாது. பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக மட்டும் ஹெல்ப் பண்ணிவிடுவார் இந்த முறை. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மேரேஜ் 2 விஷயத்தை கை கொடுத்துருவார், சப்போர்ட் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ ஓவராலாக குரு ரிஷபத்துக்கு ஃபேவரான பிளானட்டாக இல்லைனாலும் அவர் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏதாவது வகையில் கடன் மூலியமாக, இப்போ ஒன்றும் இல்லை கல்யாணம்னு வச்சுங்களேன், திடீர் ஏற்பாடு, இப்போ தாம் தூம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சோம், நடக்கும், கடன் வாங்கி நடக்கும்.
இது எப்படின்னா கல்யாணம் சூப்பராக இருந்ததுங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் செலவு பிச்சுக்கிச்சு, நம்ம போட்ட பட்ஜெட் வந்து 10னா 20 ஆயிடுச்சு, அப்படி தான் அந்த கணக்கு. அதே மாதிரி ரிஷபம் வந்து படிப்பு, சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ரிஷபராசி, அப்பா அம்மாட்ட சொல்கிறீங்க, அப்பா பாபாமா எப்படியாவது எனக்கு இது கொடுத்துருங்க, இது ஒன்று தான் லைஃப்லேயே எனக்கு பெரிய ஆசை, நான் எப்படியாவது ஃபாரினில் போய் இந்த யூனிவர்சிட்டி தான் நான் படிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறீங்க. பட்ஜெட் வந்து 25 லட்சம் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் லோன் அப்ளை பண்ணி 25 லட்சம் சாங்ஷன் கிளம்புறீங்க. போனால் சும்மா இருக்குமா செலவுகள்லாம், மற்ற ஏற்பாடுகள் மற்ற தேவைக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதுதான் சும்மா நான் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ ரிஷபம் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு, ஒரு முதலீடு செய்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நிறைய பேர் நிறைய வருத்தம் பெயின் எல்லாம் கலந்து ஒரு மிக்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் மிதுனம் வந்து பேசிக்காக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நிறைய விஷயம் தப்பிச்சு வந்துடக்கூடிய சக்திகள்லாம் உண்டு. இப்போ கொஞ்சம் ஆக்சுவலி நல்ல டைம் தான், ஒன்றும் அவ்வளோ வேர்ஸ்ட் பீரியடாக நம்ம சொல்ல முடியாது. சனி பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை ராகுக்கு எதுவாக இருக்கட்டும், இல்லை குருவாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜென்மகுரு, நிறைய பேர் இந்த ஜென்மகுருவை பற்றி ஒரு கால்குலேஷன் கேட்டாங்க. இந்த ஜென்மகுருனா போய் வனத்திரிலே அப்படின்னு இருக்கே, அப்போனா என்ன நான் வந்து வனவாசம் போயிடுவேனா, வருத்தப்படுவேனா? ஏன்னா நிறைய பேர் போட்ட மெசேஜ் எங்கள் குரூப்லேயே நிறைய பேர் மிதுன ராசினால எல்லாரும் கேட்டதுன்னா மிதுனம் எப்படி வருது, ஏதாவது ரொம்ப பாதிப்பு இருக்குமா அப்படி இருக்குமா? நான் சொன்னேன் கிளியாக, நல்லா புரிஞ்சுங்க. பொதுவான ஒரு கருத்துன்னு ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கு வந்து ஒரு டீட்டெயில் ஒன்று இருக்குது. இப்போ பொதுவான கருத்துனா குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது பலமாக பலகீனமாக, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சார்ட் எடுத்தோம்னா, ஒரு ஆரோஸ்கோப் எடுத்தோம்னா, அதில் வந்து அந்த சப்போஸ் ஒரு சார்ட்டை பார்க்குறோம், ஆரோஸ்கோப்பை பார்க்குறோம், ஒரு லக்னம் இருக்குது, எந்த லக்னம் வேணா இருக்கட்டும், அது சிம்மமாக இருக்கலாம், மேஷமாக இருக்கலாம், ரிஷபமாக இருக்கலாம், மிதுனமாக இருக்கலாம், எந்த லக்னமாக இருக்கட்டும், குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் பார்த்துட்டாலே சுபகிரகம். ஒரு நல்லவன் வந்து ஒரு நல்லவன் வந்து ஒரு மனிதனுக்கு துணையாக இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அவனுக்கு வந்து எந்த வகையிலையும் கெடுதல் அவன் செய்ய மாட்டான், கெடுதலை சொல்லவும் மாட்டான், அவன் நல்லபடியாக வழிகாட்டுவான். அதுதான் வந்து நல்லவன், அதுதான் குரு. குரு என்றால் நல்லவர். அப்போ ஜாதகம் வந்து அப்படி பார்க்கும்போதே குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னால் அது பாசிட்டிவாக தான் எடுத்துவோம். சரி, நீங்கள் உடனே அடுத்த கேள்வி எனக்கு வந்துடுச்சு. அதுலேயும் மிதுனத்துக்கு குரு பாவி இல்லையா, மிதுனத்துக்கு குரு வந்து பாதகாதிபதி இல்லையா, அவர் போய் எப்படி நல்லது செய்வார், அவர் கெட்டதானே செய்வார். கரெக்டு தான். ஆனால் பொதுவான ஒரு விதி ஒன்று உண்டு இல்லை, அதை மீறி அவர் செய்ய முடியாது. அந்த விதி என்ன? குரு எக்காலத்திலும் எவருக்கும் தீமை தரக்கூடிய கிரகம் அல்ல. அவர் தீமை தரக்கூடிய நிலையில் இருந்தாலுமே அது பாடம் புகட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர தீமை தந்து அழிவை தராது. அதை நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கண்டிக்கிறாங்க, இம்போசிஷன் எழுத சொல்கிறாங்க, இல்லைனா அதை வழி நடத்துறதுக்கு அந்த குழந்தைய வந்து சரியாக கொண்டு வர்றதுக்காக சில கடினமான ரூல்ஸை கொண்டு வராங்கன்னா, அந்த குழந்தையுடைய நலன் கருதி தானே தவிர அந்த குழந்தையுடைய பாதிப்பு கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி தான் குரு. ஸோ குரு உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு பாதகமாகவோ பாதிப்பு லைஃப்பில் கொடுக்க போகிறாருன்னு சொன்னோம்னா, அதன் மூலியமாக தான் நீங்கள் தெளிவே அடைவீங்க லைஃப்பில். அதுதான் பாயிண்ட். ஸோ மிதுனம் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் குரு வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தலை. முதல் வீடுனாலே உங்கள் தலை, உங்கள் மூளை, உங்கள் அறிவு அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் மிதுனத்தில் இருந்தால் தான் மிதுன ராசி. சந்திரன் மேலேயே குரு வர்றாரு. சந்திரனா மனசு. உங்கள் மனசில் வந்து இப்போ உதாரணத்துக்கும் இதான் உங்கள் மனசு. உங்கள் மனசில் நிறைய ஆசை இருக்கும். கல்யாணத்தை பற்றி ஆசை இருக்கும், பணக்காரன்னு ஆசை இருக்கும், தொழில் பண்ண ஆசை இருக்கும், புகழோடு இருக்கணும்னு ஆசை இருக்கும், பதவி வேணும் ஆசை இருக்கும், படிப்பு நல்லா சூப்பராக போய் படிக்கணும் ஆசை இருக்கும், ஒரு நாவல் ரைட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், சினிமா பற்றி ஆசை இருக்கும், சில பேருக்கு அழகாக இருக்கணும் ஆசை இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கணும் ஆசை இருக்கும், நோயே இருக்கக்கூடாதுன்னு விருப்பம் இருக்கும். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம். எல்லாரையும் கேட்டோம்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு இதான் அவங்க ஆசை என்றால் என்ன அப்படின்னா ஒன்று இருக்கும். இப்போ இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இந்த மனசு, இந்த சந்திரன், இந்த சந்திரன் தான் உங்கள் மனசில் உள்ள ஆசைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். மிதுனத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? மிருகசீடம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் சந்திரன் இருக்கும். குரு எப்படியும் எல்லா நட்சத்திரத்தையும் கடந்துருவார். ஸோ குரு பொசிஷனில் உள்ளே வரும்போது மே மாதம் 15 குரு கரெக்டாக மிதுனத்துக்கு உள்ளே வந்துட்டாருன்னா, இப்போ வந்து ஒரு ராசி மண்டலம்ங்கிறது ஒரு வீடு மாதிரி. ஒரு வீடு தான் ஒரு பிரவேசம்னு அர்த்தம். பிரவேசம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டார். இப்போ கெஸ்ட் வந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா, நீங்கள் ஹாலில் மட்டும் தான் உட்காரணும், பெட்ரூம்குள்ளலாம் வரையக்கூடாது சொல்லுவீங்களா? அவருக்கு ஒரு பெட்ரூம் கொடுப்பீங்க. அப்புறம் உங்களுடைய பாத்ரூமை யூஸ் பண்ணக்கூடாது சொல்வீங்களா? யூஸ் பண்ண சொல்வீங்க. கிச்சனில் சாப்பிடக்கூடாது சொல்வீங்களா? சாப்பிட சொல்வீங்க. உங்கள் பிளேட்டை கொடுப்பீங்க, உங்கள் கப்பில் காஃபி கொடுப்பீங்க. எல்லாமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணி அது உங்களுக்கு ஷேர் பண்ணி. ஏன்னா அவங்க உங்கள் கெஸ்ட், அதிதி தேவபவா மாதிரி. அப்போ அவங்க உங்கள் கெஸ்ட்டு. அப்போ நீங்கள் அவங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்த விருந்தாளிங்க மனம் கோணாமல் நடந்தால் உங்களுக்கு ஒரு பிளெஸிங் அது. அப்படி தான் குரு உள்ளே வராருன்னு சொன்னால், மிதுனத்தை குரு அப்படி உள்ளே வராருன்னு சொன்னோம்னா, அந்த ஃபுல் ஹவுஸையும் அவர் வந்து அப்படி ஒரு பிரவேசிப்பார். அப்படி பார்வையை வந்து
அப்படி ஒரு ஒரு ஸ்பார்க்கிள், அப்படி ஒரு ஒரு ஒளி வரும். சுப கிரகங்க அவர். அப்போ மிதுனத்துக்குள்ளே வந்தார்னா, மிதுனம்னா மனசு. நான் சொன்னப்போ மனசில் வந்து ஏதோ ஆசையை வச்சுட்டு அப்படி ஏங்கி 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 தவிக்கிறீங்கல்ல, நடக்குமா நடக்குமா, இப்போ நடக்குமா, அப்போ நடக்குமா, கிடைக்குமா, அந்த ஒரு ஏக்கத்துக்கு நான் வந்துட்டேன்டா, நான் வந்திருக்கேன். மிதுன ராசி ஆண் பெண் யாரானா இருக்கேன், நான் வந்துட்டேன், உன் ஆசையை சொல்லு, நான் இப்போ கேட்குற மூடில் இருக்கேன். அதை வந்து நான் வந்து எப்படி, அதாவது அவர் வந்து நீ நீ என்னோட ஆசை வந்து எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நேராக கொண்டு வந்து மொபைல் ஃபோனை கையில் கொடுக்க மாட்டார். நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். இந்த குரு என்ன பண்ணுவார்னா, உன் ஆசை இதுவா, அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பார். ஏன் ஐடியா கொடுக்குறாரு அவர்? குரு பேசிக்காகவே வந்து அறிவு கிரகம். அறிவுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து 3 பிளானட் தான். அறிவுக்கு முக்கியமானது 3 பேர் தான். ஒன்று வந்து சூரியன், அடிப்படை ஆதாரமான அறிவு. அடிப்படை ஆதாரமான அறிவு அப்படின்னா என்னென்னா, ஒளி இல்லாமல் உலகம் கிடையாது. ஸோ ஒளி இல்லாமல் உலகம் இல்லை. அந்த ஒளி வீசக்கூடிய இந்த பூமியில் வந்து எல்லா ஜீவராசிகளும் பயன்படும். அதுதான் அடிப்படையான ஆதாரமான அறிவுன்றது சூரியன் தர்றது. அடுத்த அறிவு அப்படிங்கிறது வந்து குரு போதிக்கிறது. ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் எனக்குள்ளேயே வச்சுக்க மாட்டேன், நான் கற்றுக்கிட்டேன், நான் இயற்கை கிட்ட புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் எடுத்து வைக்கிறேன், நான் வந்து அவங்கள வழி நடத்துகிறேன், அவங்கள நான் பக்குவப்படுத்துகிறேன், அவங்களுக்கு நான் வழிகாட்டியாக இருக்கேன். அதுதான் குரு. அவர் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிறத வந்து அவர் வந்து உள்வாங்கி அதை கிரகிச்சு அதை மற்றவங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை எடுத்து வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் குரு செய்கிறது. சரி, இது குருவுடைய வேலை. அது அறிவு, புரிதல். அந்த குரு தான் புரிதல். அடுத்து புதன், அறிவு சார்ந்த கிரகத்தில் புதன். புதன் வந்து ஒரு விஷயத்தை உள் வாங்கிட்டாருன்னா அதுலேருந்து 10 விஷயத்தை அப்படியே மல்டிபிள் பண்ணுறது. மல்டிபிள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன மேட்ரு யாரோ ஒருத்தர் காதில் போட்டாங்க, சேல்ஸ்னால் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரை காதில் போட்டான். அதை வேறு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி கிரியேட் பண்ணி பண்ணுறது தான் புதன். இதுதான் அறிவு. அப்போது இந்த 3 கிரகத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது மிதுன ராசினா புதனுடைய ராசி. புதன் ராசினாலே அடிப்படையில் வந்து பயங்கர க்ரியேட்டிவிட்டி, திங்கிங் கெப்பாசிட்டி, ஸோ இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல போய் குரு வந்தாருன்னா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, மனசில் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது, ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அறிவை கொடுப்பாரு, ஒரு ஐடியாவை தருவார். அந்த ஐடியா தான் இப்போ குரு தரப்போகிறார். இதுதான் ஃபஸ்ட்டு மிதனத்துக்கு ஏற்படக்கூடிய அட்வான்டேஜ். அப்போ அவருடைய பார்வைகள்லாம் என்ன பண்ணால் அந்த எக்ஸிக்யூஷனுக்கு வழி நடத்தும். சரி, மிதன ராசி, மிதன லக்னம், இதை நீங்கள் பொருத்திக்கலாம், பலன் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற லக்னங்களில் ஃபேவரான லக்னங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் பிறந்து இந்த வருஷம் 2025 மிதுன ராசியில் பிறந்து லக்னம் ரிஷபமாக இருந்தால் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. லக்னம் மிதுனமாக இருந்தால் ப்ளஸ் தான். ஒருவேளை உங்கள் லக்னம் வந்து சிம்மமாக இருந்தால் ஃபைனான்ஷியலாக மட்டும் பரவாயில்ல, ஒன்லி ஃபார் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு மட்டும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை லக்னம் துலாமாக இருந்தால் ப்ளஸ் தான், உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மிதுன ராசி துலா லக்னம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒருவேளை லக்னம் வந்து இது தனுஷாக இருந்ததுன்னா, ஸ்ட்ரைட்டாக உங்கள் தனுசு லக்னத்துக்கு நேராக இப்போ சந்திரன் இருக்காருன்னு அர்த்தம், சந்திரன் மிதனத்தில் இருக்காருன்னு அர்த்தம், அங்கேருந்து குரு பார்க்குறாருன்னு அர்த்தம். எல்லாமே சூப்பர் காம்பினேஷன். 7 to 7, அதான் சமசப்தமம். அது தனுசு லக்னமாக இருந்தால் அந்த பலன் நல்லா இருக்குது. ஒருவேளை மிதுன ராசியில் பிறந்து மகர லக்னமாக இருந்தால் ஒரு 70% பாசிட்டிவாக இருக்குது. கும்பமாக இருந்தால் 60% ஓகே தான், நாட் பேட், பரவாயில்ல, நல்ல பலன் இருக்குது உங்களுக்கு. மீனமாக இருந்தால் ரொம்ப சோதிச்சு போராடி உங்கள் திறமையெல்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு பலன் அடைகிற மாதிரி இருக்குது. மற்ற லக்னங்கள் சுமார். மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், இதெல்லாம் வந்து சுமார். இவ்வளோ தான் பாயிண்ட். இதுதான் மிதுனத்துக்கு இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். அப்போது வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், குருனாலே ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயங்களில் 1 திருமணம், 2 பொருளாதார வளர்ச்சி, 3வது குழந்தை பாக்கியம், 4வது அவருடைய உயர் கல்வி, 5வது அவர் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி, அதுக்கப்புறம் 6வது கொஞ்சம் ஆரோக்கியம்னு எடுத்துக்கலாம், நோயிலிருந்து குணப்படுத்துறது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த முறை இந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சு, தேங்க்யூ. ஸோ இப்போ கடகமுக்கு நம்ம வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல பேச தான் வரீங்க, ஏன்னா சனி விட்டு விலகிடுறாரு. குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே சனி விலகியிருப்பார். ஓரளவுக்கு மைண்ட் வைஸ் யூ ஆர் வெரி ஃப்ரீ. இப்போ குரு பயிற்சி பொதுவாக கடகத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அதில் சொன்னோம் 12th ஹவுஸில் குரு வராரு, சுப செலவுகளை கொடுக்குற நேரமாக தான் இருக்குன்னு. பட் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் நடக்கும். அது என்னென்னா, ஒரு 2 மாதம் மட்டும் குரு வந்து அட்வான்ஸாக டிரான்சிட் நடக்கும். அந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர், லைக் 2025 எண்டில் வந்துடும்.
அந்த 2 மாதம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு குரு உச்சத்துக்கு வருவார். அட்வான்ஸாக இருக்கும் அந்த டிரான்சிட்டு. அந்த உச்சத்துக்கு வரும்போது சில மிராக்கிள் மேஜிக்லாம் பண்ணுவார். அதெல்லாம் நடக்கும். அது அப்பப்போ வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓவராலாக கடகத்துக்கு குரு வந்து என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, அப்பாடா சனி ஒழிஞ்சுது சாமி, சனி வந்து 8லேருந்து போயிடுச்சு, நிம்மதி வந்துடுமா, சந்தோஷம் வந்துடுமா, நோயெல்லாம் போயிடுமா, வருத்தம் போயிடுமா, கஷ்டம் போயிடுமா, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா, கல்யாணம் நடக்குமா, பிரிந்த உறவுகள்லாம் சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து 90% எல்லாருக்கும் பாசிட்டிவான ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன், ஹோப் கொடுத்துருக்கேன். ஏன்னா சனி விலகிற நேரம் வந்து நல்ல நேரம் தான். ஸோ எல்லா வகையிலுமே நீங்கள் வந்து சார்ஜ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத. நிறைய அவமானங்கள், நிறைய ஒரு தலைக்குனிவு, வருத்தம் எல்லாமே கடகத்துக்கு நடந்திருக்கு. சில பேர் ஜான் 2025 கூட நான் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் சந்தித்தேன், காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டோம். நிறைய ஆனால் எல்லா மாதமும் சொல்லிகிட்டு இருக்கேன், வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கேன். பட் சனி டிரான்சிட் நடந்த பிறகு இந்த பெரும் பாதிப்பு ஏற்படாதுன்றது நான் உறுதியாக சொல்கிறேன். ராகு வராருன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ராகு வராரு, இப்போ குரு பேச்சை பற்றி பேசிங்க, பட் ராகு ஆல்ரெடி அங்கே வந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அங்கே ஆனால் ராகுவை குரு பார்த்துருவார். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு குரு காப்பாற்றிடுவார். ராகு வந்து அவர் பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் ஒரு கெட்டது செய்ய முடியாது. இப்போது ஒரு பையன் வந்து பயங்கர சேட்டை பண்ணுறான்னு வச்சுங்களேன், சின்ன பையன், அந்த பையன் வந்து பயங்கர சேட்டை பண்ணுறான். சேட்டை பண்ணும்போது சப்போஸ் அம்மா வந்து பார்க்குறாங்க, கண்டிக்கிறாங்க, டேய் கண்ணா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் வந்து செல்லை பிடிங்கிடுவேன், இதை ஏதோ மிரட்டுறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், கண்ட்ரோல் ஆகும். அம்மா பார்க்குறாங்க, இல்லை அப்பா பார்க்குறாங்க, தாத்தா பார்க்குறாங்க, ஸோ நம்ம அவங்க முன்னாடி இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்பாங்க. அது மாதிரி தான் அந்த குரு பார்வை. குரு பார்வை என்னன்னா, ராகு 8ல் உட்காந்து என்ன பண்ணுவார், நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஏன்னா ராகு இல்லையா, ராகு வந்து ஒரு 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 மாயாசக்தியுடைய பவர் தான் ராகு. ஒரு மாயாசக்தியுடைய ஃபுல் ஃபோர்ஸ் பவர் தான் ராகு. ராகுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களே பேசிக்காக வந்து ஒரு ஒரு மெக்னெட்டிக் ஒரு எனர்ஜியோடு இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்க முடியாது, ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. கேதுவும் இருக்குது, பட் ராகு ஒரு மாதிரி அது ஒரு ஒரு மாதிரி ஒரு மேஜிக் அது. ஸோ இப்போது ராகு 8லேருந்து ஏதாவது பண்ணிவிடுமா அப்படி, ஏன்னா சந்திரன் ராகு காம்பினேஷன், குரு பார்வை அவரை கொஞ்சம் கூலாக இருப்பா, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு இருக்குது. இப்போது கடகராசி, கேது செகண்ட் ஹவுஸில் அடுத்த ஒரு ஆள் கேது 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 எதாவது பண்ணி ஏதாவது தொல்லை பண்ணுமா, கேது எதாவது போட்டு டிஸ்டர்ப் பண்ணி எங்களை வந்து கஷ்டப்படும். கேது எங்கே இருக்கார், செகண்ட் ஹவுஸில். செகண்ட் ஹவுஸ்னால் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு. கம்முன்னு வாயை மூடிட்டா போதும். கடகத்துக்கு அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் போதும். கேது 2ல் இருக்கு இல்லையா, இது என்னென்னா இந்த கேது வந்து சம்டைம் கேதுக்கு வந்து தலையில்லாத பாம்பு. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக்காக புரிஞ்சுக்கணும். கடகத்துக்கு கேது 2ல் வராருன்னு சொன்னோம்னா கேது வந்து தலையில்லாத பாம்பு. சம்டைம்ஸ் சிந்திக்காமல் எதையாவது பேசினாலோ ஏதாவது செஞ்சாலோ ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாலோ மாட்டிப்பீங்க. அதனால் சுயமாக ஒரு முடிவு எடுத்து எதை பற்றியும் சிந்திக்காமல், பின்விளைவை பற்றி யோசிக்காமல், அப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறது, ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறது, ஏதாவது லூஸ் ஸ்டாக் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே அமைதியாக எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவ்வளோதான் அந்த ஆக்டிவிட்டி அங்கே கேதுக்கு, வேறு ஒன்றும் அங்கே பெரிய ஆக்டிவிட்டி இல்லை. அதனால் ஒன்றும் பயம் இல்லை. குரு பேச்சுக்கு வந்துடுவோம். நிறைய பேர் கேட்டாங்க, குரு 12ல் வராரு, ஏற்கனவே எங்களை சனி வந்து கடங்காரனாக்கிட்டு போயிட்டார், இப்போ குரு வந்து மேலும் கடங்காரனாக்குவாரா, என்ன பண்ணுவார், நீங்கள் வேறு விரையன்றீங்க. சுப விரயங்களை தான் தருவார் குரு. சுப விரயங்களை தருறதுனால ஒன்றும் பயம் இல்லை. குறிப்பாக மாணவர்கள்லாம் கடகத்தில் இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான சைனை காமிக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இப்போ கடக ராசின்னு வச்சுப்போம், கடக லக்னம்னு வச்சுப்போம். சுமாரான பலனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க கடக ராசி கடக லக்னமாக இருந்தீங்கன்னா குரு பேச்சுடைய பலனில் பொருளாதார ரீதியாக அப்படின்னு வச்சுப்போம். எந்தெந்த லக்னங்கள்லாம் கம்பைன் பண்ணால் இது ரொம்ப பெரிய ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்துடலாம். சப்போஸ் கடகராசியில் பிறகு ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு தான், ஆனால் நல்ல செலவு, சுபமான காரியங்களுக்கு செலவு. அது வந்து என்னென்ன உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அத்தனைக்கும் ஒரு நல்ல செலவு, பரவாயில்ல. கடக ராசியில் பிறகு ரிஷப லக்னமாக இருந்தால் சுப செலவுகளை சந்திக்கும் காலம், நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா மிதுனத்துக்கு ஜென்ம குரு, கடகத்துக்கு விரைய குரு. இது எப்படின்னா, எனக்கெல்லாம் அமைதியாக அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து எதையாவது நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்காக என் பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு எதையாவது முயற்சி எடுக்க வைக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகப்படியான முதலீடுகளை கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ நெகட்டிவ் சொல்ல முடியாது, கொஞ்சம் யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். கடகத்துக்கு கடகம் காம்பினேஷன் சொல்லிட்டேன். இந்த கடகராசி சிம்ம லக்னமாக இருக்கவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும், அப்புறம் செலவழிக்கிற மாதிரி அழிக்கும். ஏன்னா அங்கே சிம்மத்துக்கு வந்து ஜென்மத்தில் கேது, கடகத்துக்கு வந்து செகண்ட் ஹவுஸில் குடும்பத்தில் கேது, அப்புறம் சிம்மத்துக்கு அங்கே 8ல் சனி, கடகத்துக்கு 8ல் ராகு. பட் இருந்தாலும் குரு பார்வை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்கு.
ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த கடகம் அண்ட் சிம்மம் காம்பினேஷன் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம் இது. அதெல்லாம் அவசரப்பட்டு எதையாவது விரயம் பண்ணிவிட்டு இது ட்ரை பண்ணேன், அது ட்ரை பண்ணேன், இங்கே முதலீடு பண்ணேன், ஃப்ரெண்டு சொன்னான், அவனை கேட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. அங்கே கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது கடக ராசியில் பிறகு கன்னியா லக்னம் சுமாராக தான் இருக்குது. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடகம் வாசஸ் அந்த துலாம் காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பயிற்சி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கடகராசியில் பிறகு துலா லக்ன காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணித்தரும். குறிப்பாக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, செலவு பண்ணாலும் பரவாயில்லைங்க, எனக்கு பணம் விரயம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் நினச்சது நடக்குமா, வீடு கட்டணும் ஆசைப்பட்றேன், கட்ட முடியுமா, கட்ட முடியும். ஃபாரின் போகணும் ஆசைப்பட்றேன், போக முடியுமா, முடியும். அதுக்கப்புறம் தொழில் ஒன்று தொடங்கலாம்னு நினைக்கிறேன், தொடங்க முடியும். அதுக்கப்புறம் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன், படிக்க முடியும். திருமணம் செய்யலான்னு இருக்கேன், பண்ண முடியும். ஏன்னா எல்லாம் செலவு தானே, நல்ல விஷயத்துக்கு செலவு, சுப செலவு. ஸோ சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய குரு தான் இந்த காம்பினேஷன் ஃபார் கடகம் ஆகிட்டு துலாம். விருச்சிக லக்னம் கடக ராசி ரொம்ப சுமாராக இருக்குது. உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சிங்க, எங்கேயாவது அதை வந்து இழக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கொஞ்சம் பாதுகாத்து வச்சிங்க. தனுசு லக்னம் அண்ட் கடக ராசி அதுவே சஷ்டாங்கம். இந்த சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நாட் பேட். 50 to 60% நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில், மேரேஜ் அண்ட் ஃபேமிலி, இதெல்லாம் 50 to 60% நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து மகரம் கடகம், அப்படியே நேர்கோட்டில் 7th மகரம் கடகம். பொதுவாக மகரத்துக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆகிற டைம் இது. கடகத்துக்கும் அஷ்டம சனி முடிகிற நேரம். நீங்கள் ஆக்சுவலாக எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இந்த குரு பேச்சு நல்லது பண்ணுதோ இல்லையோ, ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுதலை அடைவீங்க. அதுவே நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்லடாப்பா சாமி, எதுவுமே நல்லது வேணாம், கெட்டதெல்லாம் ஒழிஞ்சாலே போதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அப்பாடான் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருப்பீங்க இந்த கடகம் அண்ட் மகரம். கடகம் கும்பம் அப்படின்னு போட்டோம்னா, இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒன்லி ஃபார் இதை செலவு பண்ணு, இவ்வளோ வரவு வருது, இவ்வளோ வரவு வருது, இவ்வளோ செலவு பண்ணு அப்படின்ற மாதிரி, இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுக்குறது, இந்த காதில் கிட்ட அந்த காதில் விடுற மாதிரி. அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிற டைம் தான் ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது. மேரேஜ் அண்ட் அதர் பிளான்லாம் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். அதுக்கெலாம் நல்லா இருக்குது. மீனம், இந்த மீனம் அப்படிங்கிற லக்னத்துக்கு பொசிஷன் பற்றி பார்க்கும்போது, அது கடக ராசி அண்ட் மீன லக்னம் ரெண்டுமே வாட்டர் சைன். இது விருச்சிகமும் வாட்டர் சைன் தான். ஜல ராசி, ஜலனா வாட்டர், நீர் சம்மந்தப்பட்ட ராசி. விருச்சிகம் கடகம் மீனம் இந்த காம்பினேஷனில் வந்துட்டிங்கன்னா, அது ராசி லக்னம் எப்படி வேணால் நீங்கள் அப்படி இப்படி கம்பைன் பண்ணி கூட பார்த்துங்க. இந்த காம்பினேஷனில் வந்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒரு சிறப்பாக இல்லை இந்த வருஷம் 2025. எப்படியும் பண வரையங்கள் உண்டு, நல்லபடியாக அதை பண்ணிக்கணும். மேஷமும் சுமாராக இருக்குது. மேஷமும் ஒன்றும் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடரியாக அபிரீதியாக பலன் தர மாதிரி இல்லை. ஓவரால் கடகத்துக்கு பலன் பரவாயில்லை. செலவுகளை பார்த்து செய்யுங்க, நல்ல விதத்துக்காக பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி வந்து குரு பெயர்ச்சி வந்து ரொம்ப சாதகமாக நான் வந்து சிம்மத்துக்கு வந்து கொடுத்துருக்காது, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ சிம்மம் வந்து 11ஆம் இடத்துல குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, குருவுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. குரு மட்டும்தான் சாதகமாக இருக்கார், குரு மட்டும்தான் ஃபேவராக இருக்கார்ன்றதை கொடுத்துருக்கேன். நிறைய பேரோட கமெண்ட்ஸை படித்தேன் சிம்மத்தில், தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா மாதமும் பார்க்கும்போது, எல்லா வாரமும் பார்க்கும்போது, ஒன்றுமே பண்ணாதீங்க, சிம்மம் டோன்ட் டேக் எனி எடிஷன் அப்படி இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி தான் வாழ்கிறது. கரெக்டாக நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இது ஒரு பொது பலன் தான், இது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான். ஜென்ரலாக அந்த ராசிக்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் லக்னம் என்ன பர்சனலாக எனக்கு தெரியாது, தசாபுத்தி என்னென்னு பர்சனலாக எனக்கு தெரியாது, உங்கள் ஏஜ் தெரியாது, உங்கள் முயற்சி எனக்கு தெரியாது, அதுக்குள்ள பிளானட்டரி பொசிஷன் எனக்கு தெரியாது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. 5 விஷயத்தில் ஒரு விஷயம் தான் நான் பேசுகிறேன். ஒரு விஷயங்கிறது உங்களுடைய வெறும் ராசிக்கு மட்டும் தான் நான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் வந்து அதை அப்படியே நீங்கள் பொருத்திக்க வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கடமையாக அந்த ராசிக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நான் வந்து ஹோப் கொடுப்பேன், இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலான்னு. கொஞ்சம் இந்த சனியுடைய பயிற்சியோ மற்ற பயிற்சிகள்லாம் சுமாராக இருக்கிறதுனால இது யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ குரு பயிற்சியை பற்றி வந்தோம். இதில் வந்து ராசி லக்னம் காம்போவில் தான் நான் இப்போ போக போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, சிம்மத்துக்கு அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து இந்த முறை சாதகமாக வர. இப்போ ஒரு கஷ்டமான சொல்ல எப்படிங்க என்கிட்ட நிறைய பேர் தான் கேள்வி கேட்டேன். சிம்ம ராசியில் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசிகளில் சிம்மம் ஒன்று. ஏன்னா சிம்மம் வந்து நான் பழகின நபர்கள், உறவுகள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, என்கிட்ட ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பார்க்குறவங்க எல்லாரும் சிம்மமாக நான் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டு, ஸ்ட்ரெயிட்டாக இதான் மேட்ரு, இதான் விஷயம் அப்படின்னு வர்றது எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்கும். சுற்றி ஜாங்கிரி மாதிரி சுற்றாமல் நேராக ஒரு விஷயத்தை வர்றது வந்து சிம்மம் வந்து ஒரு கிளியர் கட்டான பாயிண்ட்.
அது ரொம்ப லைக் பண்ணுவேன். 2வதுல 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மகம் இருக்குது, பூரம் இருக்குது, உத்திரம் இருக்குது. 3மே ரொம்ப விசித்திரமான, ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப ஒரு எனர்ஜிக்கான ஸ்டார்ஸ் தான். இப்போ சிம்மம் ஒரு டஃப் சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் வந்திருக்கு. குரு கண்டிப்பாக ஆதரிப்பார். குரு வந்து நீங்கள் பண்ண புண்ணியங்களை வந்து ஹோல்ட் பண்ணிவிடுவார் இந்த முறை. என்னென்னா மனிதனுக்கு சோதனை வராத காலமே இருக்காது. எப்படியாவது வந்துட்டு தான் இருக்கும். பட் நம்ம பண்ணுற புண்ணியங்கள், நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சேகரிக்கும் இல்லையா? நமக்கு அது அக்குமுலேட் ஆகி ரெடியாக வச்சுருக்கோம். அது நம்மளை காப்பாற்றும். காப்பாற்ற யாராவது ஒருத்தர் வருவாங்க. நம்மளை வழிநடத்த யாராவது ஒருத்தர் வருவாங்க. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண யாராவது. அதுதான் சிம்மமுக்கு குரு இந்த முறை சார்ஜ் எடுக்கிறார். ஸோ ராசி என்பது உங்களுடைய மனசு. உங்களுடைய மனசுனா உங்கள் ஆசை, உங்கள் விருப்பம், உங்கள் எண்ணம், உங்கள் எதிர்பார்ப்பு, உங்கள் லட்சியம், உங்களோட பயணம், இதெல்லாம் வந்து உங்கள் சிம்மத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதில் வந்து சனி போய் 8th ஹவுஸில் உட்காந்து நான் வந்து விடமாட்டேன், நீ என்ன ஆசைப்படுறது, நான் உன்னை எப்படி அதை செயல்படுத்த விட்றேன்னு டெய்லி ஒரு எதிர்ப்பு, டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு தடங்கள், டெய்லி ஒரு குழப்பம், டெய்லி ஒரு வருத்தம், பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சனி வந்து இழுப்பார். குரு இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய அந்த அந்த ஒரு ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கு இல்லையா, குருவுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, குருவுடைய பொசிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு 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 சுபம். அந்த சுபம்னா என்னென்னா, நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க, நீ நல்லவன், நீ ஒரு நல்ல பெண், நீ ஒரு நல்ல ஆண், நல்ல மனிதன், உன்ன மாதிரி ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த சோதனையை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு ஆதரவாக 4 பேர் வருவாங்க இல்லையா, அதுதான் குரு இப்போ செய்வார். ஸோ குரு கொடுக்குற பாசிட்டிவ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னா, 7th ஹவுஸில் உள்ள ராகுவை குரு பார்த்து உங்களுக்கு குழப்பமும் குந்தகமும் விளைவிக்கக்கூடிய மனிதர்களை விலக்கி வைப்பார் குரு. இது முதல் பாயிண்ட். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். நமக்கு டெய்லி ஒருத்தர் குழப்பம் பண்ணுறான், ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கான், அவங்க வந்து விலக்கி வைக்கிறது இந்த குருவுடைய ஒரு பார்வையில் ஏற்படக்கூடிய நன்மை. 2வது, சனியை குருவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ சனி பண்ணுறதை பண்ண தான் செய்யும். சனி இப்போ வந்து சுற்றி எடுத்து ஒரு அடி தான் அடித்து தான் செய்யும். அது விடாது. அது வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தினா காயத்தை ஏற்படுத்திடும். அது சனி விடாது. ஸோ சிம்மம் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடி நம்ம மேலே படப்போதா, பட்டா படட்டும் விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களை சேஃப்கார்ட் பண்ணிங்க. அடிப்பட்டா படட்டும், அது சனி பண்ணும். ஆனால் அந்த காயம் வந்து நிறைவேறதுக்கு, அந்த காயம் வந்து சரியாகிறதுக்கு, அந்த காயம் வந்து சரி செய்யறதுக்கு வேற ஒரு கிரகம் வழிகாட்டுமா, அதுதான் குரு செய்யும். பட்டுடுச்சிங்க, கையில் பட்டுடுச்சு, ஆனால் ஆறப்போகுது, மருந்து கிடச்சிது, எனக்கு ஒரு மருத்துவருடைய உதவி கிடைச்சது, எனக்கு பெட்டராக இருக்குது, நான் இப்போ பெயின் இல்லாத ஃபீல் பண்ணுறேன், அதுதான் குரு செய்கிறார். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து நான் சும்மா ப்ராக்டிக்கலாக சொன்னேன். சப்போஸ் இப்போ வந்து கல்யாண வாழ்க்கையில் ஒரே சிக்கல்கள், சங்கடங்கள் வருது. உங்கள் மனைவி உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, இல்லை நீங்கள் வந்து பெண் சிம்மராசி, உங்கள் கணவர் வந்து திடீர்னு வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இது மாதிரி குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை வளரல, இல்லை எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. அப்போ குரு என்ன பண்ணுவார்னு கேட்டோம்னா, அந்த 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 வழியை வந்து மாற்ற முடியுமா? அவர் சொன்ன கருத்தை மாற்றிக்க முடியுமா? அவங்க சொன்ன வார்த்தையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அது அவங்களுக்கு உண்டான எண்ணம். பட் குரு ஒரு நல்லவன், உங்களை வந்து கைவிட மாட்டான். அதுக்கு உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பக்கம் உங்களை டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து நிற்பார். அதுதான் குருவுடைய பலம். அதுதான் சிம்மம். சிம்மத்துக்கு இந்த முறை குரு பெயர்ச்சி என்னென்னா, சனியால் ஏற்படக்கூடிய காயங்களும் அந்த கசப்பான அனுபவங்களும் அதை தடுக்கக்கூடிய சக்தி குருக்கிட்ட இப்போ இல்லை. ஆனால் அது நடந்தாலும் அதுலேருந்து மீண்டும் உங்களை வந்து உயிர்த்தெழுந்து கொண்டு வரக்கூடிய சக்தி குருக்கிட்ட உண்டு. பொதுவாக இந்த சஞ்சீவினி மந்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த சஞ்சீவினி மந்திரம்னா என்ன? இறந்தவர்களை வந்து உயிர்த்தெழுந்து கொண்டு வர்றது. இது ஆக்சுவலாக சுக்கிரன்கிட்ட தான் இருக்கும். சுக்கராச்சாரியார் தான் வந்து இதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அந்த மந்திர சாஸ்திரங்களை கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய சக்திசாலி, ஒரு வல்லமை படைத்த ஒரு மகா சக்தினா அது சுக்கராச்சாரியார் தான். அதுதான் சுக்கிரன்னு சொல்கிறோம். குருவுக்கு வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் மந்திரம் தெரியாது, அதான் உண்மை. பட் ஆனால் இந்த முறை இந்த குரு எப்படி இருக்காருன்னா, சிம்மத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அவ்வளோதான் நம்ம வந்து முடிஞ்சது போல் அப்படின்னு நினச்சாலும் கூட இல்லை, இன்னும் இருக்குன்னு உங்களை நிற்க வைக்க போகிறார் இல்லையா, அதுதான் குரு. அப்படி தான் அந்த சிம்மராசிகள். அப்போ நான் எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மை, எதுவுமே வந்து பொய் கிடையாது. உங்கள் ராசிக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் லக்னத்தோட கம்பைன் பண்ணி பார்த்துங்க. குருவுடைய பலன் வந்து முற்றிலுமாக இப்படி தான் நடக்க போதா, இப்படி தான் நடக்குமா? உங்கள் சுயஜாத்தியம் குரு ஓரளவுக்காவது ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீச்சம் அடையாமல் இருக்கணும். மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் ஆட்சியோடு இருந்தாருன்னா பரவாயில்ல. குருவுக்கு வந்து எப்படிலாம் வீக் ஆகிடுவார்னா, இந்த நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கமும் அடையினா கண்டிப்பாக வீக் ஆகிடுவார். டோட்டல் வீக்கு குரு. பொதுவாக குரு நீச்சம் அடையக்கூடாது, அது நல்லது கிடையாது. குரு தான் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த வாழ்க்கையுடைய அடிப்படை அஸ்திவாரமே குரு தான்.
குரு இல்லைனா குடும்பம் இல்லை, குரு இல்லைனா படிப்பு, அறிவு, திறமை, அழகு, வசதி, முன்னேற்றம், கௌரவம். ஒருத்தருக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க, உங்களை பார்த்தா என் நம்பிக்கையாக இருக்குது, பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்குது, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஜாபில் சேர்த்துக்கிறோம், ஃபேமிலியில் வந்து வரன் பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த பையன் பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த குரு நல்லா இருந்தால் தான் அந்த அக்செப்டன்ஸ் வரும். ஒரு குரூப்பில் வந்து சேர்த்துக்கிறோம், நாங்களும் ஒரு மெம்பரை ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு பொசிஷனை கொடுக்குறோம், ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், அதுதான் குரு நல்லா இருக்கு. குரு நல்லா இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே ஏதோ கிடைக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவாங்க, நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம், என்ன பண்ணுறதே தெரியாது, என் பையன் வந்து கல்யாணமே நடக்கலை, என் குழந்தையே பிறக்கலை, இப்படி நிறைய ஒரு எமோஷ்னல் இதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தேடி தேடி பார்க்க முடியும். இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியாதே தவிர வருத்தமாக இருக்கும். அந்த சார்ட் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், அதில் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் குரு வந்து டோட்டல் ஸ்கோர் வந்து கீழே போயிருக்கும், இல்லை கன்ஜெக்ஷன் பேடாக இருக்கும், இல்லை அதோடைய அந்த ஸ்டார் காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது பேடாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ வகையில் குரு கெட்டு போயிருக்கு ஃபேமிலி லைஃப்பில், குழந்தை விஷயத்தில், இல்லைனா சில பேருக்கு தன்னோட பிள்ளைங்க படுற கஷ்டம், இல்லை அவங்களோட நோய்கள், அவங்க வருத்தம், இதெல்லாம் அந்த குரு தான். இது சில பேருக்கு நிவர்த்தி பண்ண முடியுது, சில பேருக்கு பண்ண முடியல, சில பேருக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த மாதிரி இருக்குது. குருன்னு வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், நான் கான்செப்டாக சொல்கிறேன். தர்மம் நீங்கள் அதிகமாக செய்ய 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 தர்ம நெறிகளை பின்பற்றவங்களுக்கு குரு வலுவடைவார். தர்ம நெறிகள், தர்ம நெறிகள்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அறவழி வாழ்க்கை, அதை வந்து பின்பற்றவங்களுக்கு குரு வலுவடைவார். யாருக்கெல்லாம் வந்து குரு வலுவிழந்து போகிறாரோ அவங்களாம் முன் ஜென்மத்தில் அந்த தர்ம நெறிகளை பின்பற்றாதனால இந்த ஜென்மத்தில் அந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பில் கரெக்டாக அந்த குரு வீக்காக வந்து ஜனனம் எடுப்பாங்க. பட் ஆனால் அதை சரி பண்ணிக்க முடியும், அதுக்கு வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இதுதான் குரு கொடுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சின்சியர் சைடில் போடுறது நல்லது. இப்போது இந்த ராசி லக்னம் காம்போவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்ம ராசியில் பிறகு சிம்ம லக்னமாகவே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டஃப் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் குரு கைவிட மாட்டார், உங்களுக்கு கடவுளுடைய துணை இருக்கிற மாதிரி இருப்பார்ன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். சிம்ம ராசியில் பிறந்து ரிஷப லக்னம், ஒருவேளை மிதுன லக்னம், ஒருவேளை துலாம் லக்னம், ஒருவேளை நீங்கள் வந்து தனுர் லக்னம், ஒருவேளை நீங்கள் வந்து கும்பம், ஈவன் மகரம் லக்னம், இதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல, காப்பாற்றிடும். எப்படியோ நீங்கள் உருண்டு பிறண்டு எப்படியோ எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவீங்க அப்படின்னு வச்சுங்க. ஒருவேளை சிம்ம ராசியில் பிறந்து மேஷம் அப்படிங்கிற லக்னமாக இருந்து, சிம்ம ராசி அண்டு மீன லக்னமாக இருந்து, சிம்ம ராசி அண்டு விருச்சிக லக்னமாக இருந்து, சிம்ம ராசி அண்டு கடக லக்னமாக இருந்து, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்தீங்கன்னா இந்த சமயம் பலன் இல்லை. சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த காம்பினேஷன் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் போராட வைக்கும். அந்த குரு பலனும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா சிம்ம மாதம் சிம்மமாவது பண்ணிடும், பட்டு சிம்ம மாதம் மேஷம், மீனம், சிம்ம மாதம் விருச்சிகம், இந்த பக்கம் சிம்மம் அண்டு கன்னி, சிம்மம் அண்டு கன்னி, சிம்மம் கடகம், இதெல்லாம் வந்து அவ்வளவு விசேஷமான பலன்களில் இந்த முறை இல்லை. ஸோ அதை நீங்கள் வந்து பர்த் சார்ட்டோட கம்பைன் பண்ணுங்கள். இதையும் கடந்து நீங்கள் கேட்கலாம், அப்போ இப்படி இல்லைனா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. நான் அதுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஒருவேளை யோக தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னத்துடைய யோக தசாபுத்தி நடக்கிற காலமாக இருந்தால் இந்த பாதிப்பு கூட வராது. ஸோ இதை கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கலாம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கன்னிராசி. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி நீங்கள் வந்து இந்த கன்னிராசிக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்னென்னா கன்னி வந்து குரு 10th ஹவுஸில் வராரு. இப்போ இந்த வேலை பற்றி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க. எல்லாம் வந்து அரௌண்ட் அந்த 30s இருப்பாங்க, 30, 33 இல்லை 40 அந்த ரேஞ்சில். ஸோ அந்த 30 to 40 நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இப்போ தான் கரியரில் அப்படி ஒரு பொசிஷனில் வி ஆர் பெட்டர் நவ், ஒரு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், வி ஆர் ஓகே வித் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இப்போ வந்து இந்த கன்னிராசி வந்து 10ல் வந்து குரு வந்தால் பதவி போட்டு நிறைய பேர் வீடியோவில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை பற்றி சரி அவங்க சொன்னதுக்காக நான் ஸ்பெஷல் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக 10ல் குரு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 10ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய பதவி, ஒரு மனிதனுடைய அதிகாரம், அவன் யாருன்னு காமிக்கும். அப்போ அந்த இடத்துல குரு வந்தார்னா அவர் என்ன ஒரு நெகட்டிவான பிளானட்டா? 10ல் வந்து பாவ கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டம், இது ஒரு சுப கிரகம். சரி, என்ன பண்ணும் அப்போ குரு? பொதுவாக என்ன பண்ணுவார்? இருக்கிற இடத்த என்ன பண்ணுவார்? புதுப்பிப்பார்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களை வந்து மாற்றம் செய்கிறார், உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறாரு.
அப்போ 10th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்கள் வேலையிலையோ உங்களுடைய தொழிலையோ நீங்கள் சம்பாதிக்கிற விஷயத்துலையோ ஏதோ சரியாக இல்லை, ஏதோ சரியாக அமையலை, ஏதோ அங்கே வந்து நான் வந்து உங்களை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றி தருவது, இன்னும் பெட்டராக கொண்டு போகணும். அதுதான் குரு செய்வாரே தவிர, கன்னியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா குரு வந்து கேந்திராதிபதி. கேந்திராதிபதி தான் லார்ட் ஆஃப் 4 and 7. இப்போ 4 கூடிய வந்து 4ஆம் இடத்தை பார்த்துருவார். நீங்கள் கன்னியை பொறுத்த வரைக்கும் 4 கூடிய 4ஆம் இடத்தை பார்த்துருவார். ஸோ இந்த பலன் வந்து ரொம்ப நல்லா அமையும். அதனால் அது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. யாரும் பெருசாக வேலையை பற்றி ஜாபை லூஸ் பண்ணிவிடுவோம், அப்படி பண்ணிவிடுவோமா, இப்படி பண்ணிவிடுவோம் பயப்படாது. சில லக்னங்கள் நான் காம்பினேஷன் கொடுத்துட்றேன். ஸோ கன்னிக்கு வந்து இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் வந்து இப்படி சூப்பராக அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மத்தியமமாக எடுத்துக்கலாம், 50-50. சரி, லக்னங்களோட வரிசையில் நம்ம பார்த்துருவோம். எதெல்லாம் ஃபேவராக இருக்கும் நம்ம எடுத்துப்போம். முதல்ல ஃபேவர்லாம் பார்த்துருவோம். சப்போஸ் நீங்கள் கன்னி ராசி, உங்கள் நட்சத்திரம் வந்து அஸ்தம், உத்திரம், சித்திரை பாதம் 1, 2. நீங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருக்கீங்க, மிதுன லக்னமாக இருக்கீங்க, துலா லக்னமாக இருக்கீங்க, கன்னி ராசி கன்னி லக்னமாகவும் இருக்கீங்க, கன்னி ராசி தனுசு லக்னமாக இருக்கீங்க, ஈவன் மகர லக்னமாக இருக்கீங்க, ஈவன் கும்ப லக்னமாக இருக்கீங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கன்னி ராசியில் பிறந்து இந்த லக்னங்கள்லாம் உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வு, வேலை வாய்ப்பு, வேலையில் வருமானம், வேலை இழக்காமல் இருக்கிற சூழ்நிலைகள், சப்ஜெக்டும் இன்னும் தசாபத்திலாம் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம், ஏதோ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஒரு பதவி உயர்வு, அதிகாரம் இதெல்லாம் கொடுக்கும். இதில் வந்து கன்னிலையும் பிறந்து, அதாவது கன்னி ராசியில் பிறந்து ஒருவேளை வந்து மேஷ லக்னமாக இருந்து, ஒருவேளை வந்து மீன லக்னமாக இருந்து, மீனம் மேஷம் இந்த 2 காம்பினேஷன், விருச்சிக லக்னம் 3வது காம்பினேஷன், விருச்சிக லக்னம். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மெயினாக அந்த 2 தான், மீனம் மேஷம் விருச்சிகம், இந்த 3 ராசியுடைய சைனு. ஸோ இதில் விடுபட்ட அந்த கடகம் இல்லைனா வந்து சிம்மம் இதெல்லாம் கூட நியூட்ரலாக இருக்குது. கன்னி ராசியில் பிறந்து ஒரு வேளை கடக லக்னமாகவோ இல்லை சிம்ம லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல. சிம்ம லக்னம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீனம், மேஷம், சிம்மம். ஏன்னா சிம்மத்துக்கு வந்து குரு 11th ஹவுஸில் வந்தாலும் கூட அது வந்து வெறும் வேலை ப்ரொமோஷன் மட்டும் பார்க்க முடியாது. இன் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் கன்னி அண்ட் சிம்மம் காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பார்வை வந்து 7, சனி வந்து 8th ஹவுஸில் பொசிஷன். அப்போது சிம்மம் அண்ட் கன்னி காம்பினேஷன் வந்து நல்ல காம்பினேஷன் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அது கம்பைன் பண்ணி பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ கன்னி ராசி இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி சில பேருக்கு வந்து வீடு கட்டுற பலன் கொடுக்கும், வீடு வாங்குகிற ஒரு பலன் கொடுக்கும், புதுசாக இடம் மாற்றம், ஒரு நாடு விட்டு வேறு நாடு அந்த மாதிரி இடம் மாற்றத்துக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கும், வசதி வாய்ப்புகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். சில பேர் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், பெரிய லெவலில் லோன்லாம் எடுத்து பெருசாக நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ற ஒரு பெரிய பிளான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ கன்னி பார்த்த வரைக்கும் அவ்வளோ மோசமான ஒரு ராசியாக இல்லை. சில காம்பினேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபைனான்ஷியலாகவும் சரி, ஜாப் வைஸும் சரி, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் உள்ளபடியே நல்லபடியாக அதை பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். பொதுவாக இன்னொரு ஆங்கிள் நம்ம இந்த கன்னி ராசியை பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு வந்து ராசிநாதன் புதன் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பிளானட். அவர் எப்படின்னா எவ்ரி மந்த் மூவ் பண்ணிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் அட்வான்ஸாக டிரான்சிட் எடுத்துரும், சம்டைம்ஸ் வக்கரம் அடையும், மறைவு ஸ்தானத்துக்கு எங்கே இருந்தாலும் புதன் ஆக்டிவாக இருக்கும். பெரிய ப்ளஸ்ஸு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு மாதம் ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கலை, சரியாக போகல, சரியாக கிளிக் ஆகலை அப்படின்னா அப்படியே அடுத்த மாதம் பலனை மாற்றி கொடுக்கும். ஏன்னா அந்த மூட் சேஞ்ச் வந்து அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு எப்படி டக்குன்னு அப்படி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளான் வந்து இந்த கன்னி பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் இந்த வருஷத்தில் 2025 பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியுடைய ராசி லக்னம் காம்போவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய லக்னங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தும். அதில் ஒருவேளை உங்கள் நட்சத்திரப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, கல்யாணம் நடக்கலை இந்த கன்னி ராசிக்கு இப்போ கல்யாண பலன் வருதா? ஆக்சுவலாக கல்யாண பலன் வந்து டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு 10ல் இருந்தாலும் ஒரு பார்வை 2ல் வந்துடும். ஸோ ஃபேமிலி அது ரிலேட்டடான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் கேட்டாங்க, ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏன்னா கன்னிக்கு சனி பார்வை விழுந்து இந்த குரு ஏதாவது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? குரு பேஸில் குரு ஏதாவது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா? அதை வந்து ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுவாரா? குரு வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஹெல்த் வந்து என்னென்னா,
சனி வந்து பார்வை வந்து ஒரு நெகட்டிவ் பிளானட்டோட பார்வை வந்து உங்கள் ராசி மேலே விழுதுன்னு சொன்னால் உங்கள் மைண்ட், உங்கள் எனர்ஜி, உங்கள் ஹெல்த் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அது ட்ரை பண்ணோம். பட் ஆனால் உங்களுக்கு 4th ஹவுஸில் குரு பார்வை இருக்குது, ஆக்டிவாக ஓட வைக்கும். ஸோ ஆக்டிவாக ஓட வைக்கும். அதனால் வந்து தடுக்கி விழுறது வந்து வாழ்க்கையில் வந்து தவறுன்னு நான் நினைக்க மாட்டேன். அப்படியே விழுந்தே கிடக்கிறது தான் தவறு. ஸோ எழ முடியும் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு மோசமாக ஒன்றும் இல்லை, ஓகே தான். நிறைய பேர் கேட்ட கேள்வியெல்லாம் படித்தேன், பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது மாணவர்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ராசி லக்னம் காம்போலேயே நம்ம வந்து இந்த மீனம், மேஷம், சிம்மம், விருச்சிகம் இந்த 4 லக்னத்தில் மட்டும் பிறந்து கன்னி ராசியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து கொஞ்சம் பார்த்து அடி எடுத்து வச்சு போங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். துலாம் வந்து ராசியில் வந்து இந்த வருஷ பலன்லேயே வந்து துலாமுக்கு வந்து இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன். சும்மா விளையாடும் போது அவர் கேட்டார், துலாம் பிரதர் எப்படி சூப்பராக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப செமையாக இருக்குது, உங்கள் ராசி தான் கலக்க போகிறீங்க அப்படின்னு. இல்லை அப்புறம் நீங்கள் வேறு லக்னம் ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் டக்குன்னு சொன்னார், நான் கடக லக்னம் துலா ராசி, எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, டிரான்சிட் எல்லாம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவருக்கு வயசு ஒரு 40 இருக்கும். ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் தான் அது. ப்ரொமோஷன்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லை, இந்த முறை சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், பிளான் வெல் அப்படின்னு. நான் இல்லை டூர் போகிறேன், அதான் போயிட்டு வாங்க, இன்னும் ஹாப்பியாக போயிட்டு வாங்க ஏப்ரல் அப்படின்னு சொன்னேன். அவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு நிறைய பேர் அந்த ராசியில் சேர்ந்தவங்களுக்கு அடிப்படையில் நிறைய நல்ல பலன்கள் தான் தொடர்ந்து இருக்குது. அதனால் நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். என்னென்னா நம்ம வந்து முதல்ல அந்த துலாமுக்கு இவ்வளோ நல்ல விஷயம், அதாவது சனி 6ல் இருக்கார், ராகு கேது பயிற்சியும் ஃபேவராக இருக்குது, குரு 9th ஹவுஸில், எல்லா லக்னத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் போட்டு வந்தது. ஸோ எல்லா லக்னத்துக்கும் பொருந்துமா, அதையும் நான் ஒரு சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து துலா ராசி, நிறைய பேர் சுவாதி நட்சத்திரம், நிறைய பேர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து நிறைய பெண்களுக்கு சுவாதினே பேர் வச்சுருக்காங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஒரு விசாக நட்சத்திரம், அதில் வந்து உங்களுக்கு பாதம் 1, 2, 3, சித்திரையில் பாதம் 3, 4 துலாமில் வரும். இப்போ நம்ம இந்த 3 நட்சத்திர கூட்டு அடங்கின ஒரு ராசி மண்டலம். ஸோ துலாம் இந்த வருஷத்தில் டிரான்சிஷனில் நிறைய விஷயம் சாதகமாக இருக்குது. இது குரு பயிற்சி, குரு பார்வை நேராக விழுது, குரு பார்வை அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, குரு பார்வை அப்படி செய்யுது இப்படி செய்யுது. துலாமுக்கு குரு யோகரா இல்லைனாலும் கூட 9ல் குரு வந்தாரா கௌரவமான பதவி, கௌரவமான மாலை, பரிசு இதெல்லாம் கொடுத்துரும், டவுட்டே இல்லை. நான் லக்னத்தோட லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். ரிஷப லக்னமாக செக் பண்ணிக்கேன், மிதுன லக்னமா செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் துளாராசி ரிஷப லக்னமா, மிதுன லக்னமா, சப்போஸ் நீங்கள் கடக லக்னமா, ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னம், ஈவன் சிம்ம லக்னம் பரவாயில்ல, துலாம் ராசி சிம்ம லக்னம் காம்பினேஷன், கன்னியா லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னம், துலாம் ராசி தனுசு லக்னம், துலாம் ராசி மகர லக்னம், துலாம் ராசி ஈவன் கும்பம் 50% கொடுத்துரும். இவ்வளோ ஃபேவராக இருக்குது துலாமுக்கு. வந்து துலாம் ராசியில் பிறந்துட்டு இந்த வருஷம் 2025 இத்தனை லக்னங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மிஸ் ஆகுது, நீங்கள் நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. நான் இதில் சிம்மம் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மீனம், மேஷம், விருச்சிகம், மீனம், மேஷம், விருச்சிகம் மட்டும்தான் குருவால் ஏற்படக்கூடிய பலன் துலாமுக்கு முழுசாக கிடைச்சாலுமே, ஒருவேளை நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்துட்டீங்க, அப்போ என்ன கிடைச்சது பாதி, அதாவது கிடைச்சது பட் அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணோம், பட் அது அவ்வளோ நாள் இருக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது பதவியாக இருக்கலாம், பொருளாதாரம், ஒரு சொத்து வாங்குறது, அந்த மாதிரி பல விஷயங்கள். அடுத்தது வந்து அதே மாதிரி மீனம், மேஷம் போராடுது. அது வந்து இந்த லக்னத்துக்கு துலாம் ராசி என்ன தான் ஆர்வத்தை கொடுத்து, என்ன தான் புஷ் பண்ணி, என்ன தான் ட்ரை பண்ணி, என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது கொஞ்சம் போராடிட்டுருக்கு. அப்போ அதுக்குண்டான ஒரு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கல, அதுக்குண்டான ஒரு ஃபுல் எனர்ஜி வரலன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனோடு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். துலாம் ராசி அடிப்படையில் ரொம்ப நல்லா இருக்குது. தசா பலனில் ஒருவேளை நிறைய பேருக்கு சனிதசை நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. அந்த சனிதசை நடக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை இல்லை குருவுடைய பலன் அல்லது அதோட பொருத்தம்
ஒரு 25% தான். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் எனக்கு இன்னொருத்தர் கூட இந்த துலாம் ராசியில் ரீசெண்டாக வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தார். நான் துலா ராசி, சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திர பாதம் 4 துலா ராசி. பொதுவாகவே சித்திரம் வந்து கொஞ்சம் அந்த மேரேஜ் லைஃப்பில் சில பேருக்கு சரியாக அமையலை, சரியாக போகல. அவருடைய மெசேஜ் கொடுத்துருந்தார். ஏஜ் 43 சம்திங், 43 or 44. ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு 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 டிவோர்ஸ் ஆகிட்டு இன்னொரு கல்யாணம் நடக்குமா அவர் கேட்ட கேள்வியாக தான், நடக்குமா நடக்காதா, துலாம் ராசி இப்போ நேரம் நல்லா வருது, நான் பண்ணலாமா, என் பர்த் சார்ட்டுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட. பட் அவர் பர்த் சார்ட் நமக்கு தெரியாது. அண்ட் அவர் லக்னம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அவர் வந்து மீன லக்னம். ஸோ துலாம் ராசி, மீன லக்னம், அண்ட் அவருக்கு வந்து நட்சத்திரம் வந்து சித்திரை. நான் அப்படியே அந்த தசாபதியில் அப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்தேன் ரஃபா. ஸோ சித்திரை, செவ்வாய், அப்புறம் ராகு, அப்புறம் குரு, சனி, எப்படி பார்த்தாலும் அந்த சனி தசையை டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சனி வந்து மீன லக்னம்னு அவர் சொன்னோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரஃப்லி அவருடைய ஏஜும் வந்து ஒரு 43 அந்த ரேஞ்சில் சொன்னதுனால மோரலில் சனி எங்கே பொசிஷனில் இருந்திருக்கும் அதையும் கொஞ்சம் கணிச்சு பார்த்தேன். ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக கன்னி வீட்டில் தான் சனி இருந்திருக்கும், இல்லைனா மிஸ் ஆனால் கூட துலாம்லே தான் சனி இருக்கும். பட் கன்னி தான் மோஸ்ட்லி இருக்கணும், அப்படி தான் நான் அதை அசியூம் பண்ணேன். அப்படிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது மீன லக்னம்னு சொன்னார். 7ல் அப்போ சனி இருக்குது. ஸோ அந்த வருஷத்தில், அவர் பிறந்த வருஷத்தில் மேபி அந்த 8th ஹவுஸில் ஏதாவது பிளானட்டரி பொசிஷன்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அவர் கொடுத்த மந்த் வேறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேட்லாம் வரல, பட் ஏதோ மந்த்லாம் மென்ஷன் பண்ண, பட் எல்லாமே அந்த துலாமில் ஃபில் ஆகிருக்கும் பிளானட்ஸ்லாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலாக நான் கொடுத்த மெசேஜ் என்னென்னா, இந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த கல்யாணம் முடிவு வந்து யோசிக்காதீங்க, இன்னும் தள்ளி போடலாம், இப்போதைக்கு அவசரப்படாதீங்க நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 7th ஹவுஸ் தான் மெயினாக நம்ம பார்ப்போம். அது பார்ட்னர்ஷிப் கரெக்டாக அமையணும். அதே மாதிரி 8th ஹவுஸ் மகளிர் ஸ்தானம். ஸோ ஒரு ராசியில் வந்து குரு நல்லா வந்தாலுமே அந்த லக்ன அடிப்படையில் நம்ம அதை வந்து கூர்ந்து கவனிக்கும் போது யோசிக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ வந்து துலாம் வந்து பயங்கர துணிச்சலை கொடுக்கும். துலாமை சேர்ந்தவங்களுக்கு ஏகப்பட்ட தைரியம் வரும். எல்லாம் பண்ணுங்கள், அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து அது பாசிட்டிவான ரிசல்ட்ஸில் போய் முடியுமான்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சமயத்தில் ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது துலாம் ராசி இந்த மாதிரி லக்னங்களுடைய காம்போவை செக் பண்ணிவிட்டு முடிவுகளை சரியாக எடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி குருவுடைய பர்டிகுலராக இந்த வருஷத்தில் வந்து 8ல் குரு போகிறாரு. 8ல் குரு போகிறது வந்து அவ்வளோ நல்ல ஸ்தானம் கிடையாது. நான் நிறைய சார்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கும் நிறைய கொஸ்டின் வந்தது. 8ல் குரு இருந்தால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு பொதுவான கேள்வி. இப்போ விருச்சிக ராசிக்கு 8ல் குரு போகிறாரு. நிறைய பேர் ஜனனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்து கேட்ட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தில் போய் கரெக்டாக பிறந்து சந்திரன் நீச்சம் ஆகிடுதா. இப்போ சந்திரன் நீச்சம் ஆகிடுச்சுன்னா 2 விதிவிலக்கு உண்டாகணும். ஒன்று வந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சந்திரனுடைய வீடான கடகத்தில் போய் நின்று பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா நீச்ச பங்க ராஜயோகம். இந்த பரிவர்த்தனை யோகத்தோடு சேர்ந்து வந்துடும். அதுதான் முதல் தர யோகம். ஒருவேளை மேஷத்தில் சில பேருக்கு செவ்வாய் நிற்கும், அவருடைய பார்வை சந்திரன் மேலே விழும், நிவர்த்தி கொடுத்துரும். இல்லை சந்திரனுக்கு ஸ்கொயரில் வரணும், இல்லை செவ்வாய் உச்சமடையணும், இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. ரெண்டாவது குரு பார்வையோ குரு பலம் வரணும். ஏன்னா சந்திரனுக்கு குரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சந்திரன்னா மனசு, சந்திரன்னா உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய பிறவி, உங்களுடைய அம்மா. ஸோ நீங்கள் வந்து ஜனனம் எடுத்த நோக்கம், ஒரு விருப்பத்துக்காக, நீங்கள் என்ன விருப்பத்துக்காக பிறவி எடுக்க போகிறேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சந்திரன். ஸோ அந்த சந்திரனுக்கு குரு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு அந்த ஃபைனல் கன்க்ளூஷன், இதான் ரிசல்ட்டு, இது நடக்குமா நடக்காதா. ஒரு சார்ட்டை பார்க்கும்போதே நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு போட்டோம்னா, ஏன் டவுட்டாக இருக்குன்னா குரு பார்வை இல்லை. குரு பார்வை தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அஷ்யூரன்ஸ் தரலாம். இல்லைங்க இது நடக்கும், இல்லை இது வந்து நடக்கிற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு, தடை பண்ணாலும் நடக்கும். குரு வேணும், வரணும். இப்போ விருச்சிகத்துக்கு குரு 8ல் போகிறாரு. இப்போ 8ல் போனார்னா அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 8ல் குரு அவரோட பார்வைக்கு மட்டும் பலம் வரும். 2ல் குரு பார்த்தாருனா பணம் கொடுப்பாரு. 4ல் குரு பார்த்தாருனா இடம் மாற்றம், வீடு மாற்றம்லாம் பண்ணுவார். 12ல் குரு பார்த்தா செலவெல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் ஓகே. பட் அந்த 8ல் குருனா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன ராசி லக்னம் காம்போவை நம்ம பார்த்துக்கணும். மெயினாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பெரிய லெவலில் ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க, பெரிய லெவலில் ஒரு பிளான் இருக்குது, பெரிய லெவலில் ஒரு லோன் எடுக்க போகிறீங்க, ஸோ யாரையும் நம்பி ஏதோ பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இதில் குறிப்பாக நிறைய பேர் இந்த மாணவர்கள் கூட நான் சொல்கிறேன்,
ஏன்னா 8ல் குரு போனார்னா மிதுன வீட்டுக்கு போகிறார். மிதுன வீடுங்கிறது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது கம்யூனிகேஷன். ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட ஃபாரின் ட்ராவல் இதுக்கு நிறைய செலவழித்து எங்கன்னா போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது செக் பண்ணிக்கோங்க, பர்சனல் சார்ட் என்ன பாருங்கள். இப்போ 8ல் குரு பற்றி நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். 8ல் குரு சார்ட் நிறைய ரிசர்ச் பண்ணதில் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அதாவது நான் மனுஷன் மாதிரியே வேலை செய்யலை, மிருகம் மாதிரி வேலை செஞ்சேன், அனிமல் மாதிரி வேலை செஞ்சேன். 16 மணி நேரம் 14 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை, ஓடு 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 ஓடு, டெய்லி காலையில் எழுந்திரிச்சிக்கோ, நைட்டு வா, மறுபடியும் போ, வேலைக்கு போ, இப்படி சம்பாதிச்சு சேர்த்து கடைசியில் யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க. இந்த 8ல் குருனா என்னென்னு கேட்டால் 8 அப்படிங்கிறது அந்த 8வது ஸ்தானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே வந்து நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய கர்மா, நம்ம யாருக்காகவோ ஒன்று செய்ய போகிறோம்ல, நம்ம யாருக்கோ கொடுக்க போகிறோம், இல்லைனா நம்ம யாருக்காகவோ உழைக்க போகிறோம், யாருக்காக வாழ போகிறோம், அந்த 8ஆம் இடம் காமிக்கும். அந்த 8ஆம் இடத்துல எது இருக்கோ, எது சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்காகவே நம்ம வாழ்வோம். 8ஆம் இடம் தான் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய கர்மாவுடைய பாவ கர்மாவுடைய சுமை தான் அந்த 8. அந்த இடத்துல குரு பர்த் சார்ட்டில் நிறைய பேருக்கு இருப்பார். அப்படி இருந்தால் என்னென்னா இந்த சம்பாதிச்சு கொட்டுற ஒரு ஜாதகம். சில பேர் சம்பாதிக்கவே மாட்டாங்க, சில பேர் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை பெரிய குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருப்பாங்க, இல்லை கடன் பட்டுக்கிட்டே எப்போவுமே கடன், பேங்க் லோன், இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறது, அந்த மாதிரி. அதாவது தன்னுடைய உழைப்பினத்துக்கு போகணும், அதான் அந்த குரு 8. ஸோ இப்போ வந்து இந்த விருச்சிகத்தை குரு 8ல் போயிட்டாருன்னா என்னென்னா, நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து உழைக்கிறது, நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக போடுற பிளான், உங்களோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்காது அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். நிறைய வந்து இந்த சினிமா ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து 8ல் யாருக்காவது குரு இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுப்பாங்க, அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அட்வான்டேஜாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கும், ஆனால் அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆவார். அதுதான் 8ல் குரு. அந்த 8ல் குரு இருக்குது, அப்படி ஒரு மைனஸ் இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ல் குரு இருக்கும். கரெக்டாக தெரியாமல் தசையில் தப்பாக கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது இன்னும் சொல்லப்போனால் பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க. பட் ஆனால் 8ல் குரு என்ன பண்ணால் கடனில் கொண்டு போய் முடங்க வைக்கும். ஸோ 8ல் குரு இருக்கிற சார்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அது அப்படியே வளரும் திடீர்னு ஒரு நாள் ஒரு முடக்கத்தை பண்ணிவிடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஒருவேளை ரொம்ப அதிர்ஷ்டமாக 8 கூடவே 8ல் குரு இருந்துட்டாருன்னா, ஆட்சியோடு இருந்தாருன்னா நல்லது, பர்த் சார்ட்டில் சொல்கிறேன். பட் நான் விருச்சிகத்துக்கு இப்போ பேசும்போது 8ஆம் இடத்துல குரு செல்றதுனால இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, நமக்கு சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது, நம்ம ராசிக்கு இப்படி இருக்குது. அது 8ல் வந்து கரெக்டாக குரு போகிறதால சந்திரன் மேலே குரு பார்வை கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் இது கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணால் அது நல்லது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த ராசி இலக்கணம் காம்போவில் விருச்சிக ராசியில் நீங்கள் ஒரு வேளை பிறந்துட்டீங்க, கேட்ட நட்சத்திரம், மனுஷம், விசாகம் பாதம் 4 அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கிளியராக பார்த்துங்க. மீன லக்னம், மேஷ லக்னம், மீனம், மேஷம், சிம்மம், விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னம், அதுக்கப்புறம் மிதுன லக்னம், கன்னியா லக்னம் கூட உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது இந்த முறை. ஸோ விருச்சிக ராசியாக பிறந்து நீங்கள் வந்து தனுசு லக்னமாக இருக்கீங்களா, ரிஷப லக்னமாக இருக்கீங்களா, இல்லைனா துலாம் லக்னமாக இருக்கீங்களா, கொஞ்சம் கும்ப லக்னமாக இருக்கீங்களா, இந்த சமயத்துக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். ஈவன் மகரம் கூட 50-50, சிம்மம் 50-50 தான். ஸோ அப்படி தான் இருக்கே தவிர மீதி எதுவும் பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. கடகம் கூட ஒரு விருச்சிக ராசி கடக லக்னம் கூட வெறும் செலவு தான், அது கூட ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணுற இடத்துல இல்லை. அப்படி தான் இருக்குது. இதுதான் ராசி லக்னத்தை வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷம் 8ல் குரு உங்கள் கையிருப்பு பாதுகாப்பு அவசியம். அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. ஏதாவது ரிஸ்க் எடுத்து பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கணும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு குரு பயிற்சியை பற்றி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. குரு பார்வை வருது, அப்படியே தனுசு மேலே தான் விழுது. உங்களுடைய ராசிநாதனே உங்களை பார்க்குறது வந்து ஒரு பெரிய பலம், செல்ஃப் சார்ஜ், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு எனக்கு தனுசில் கேட்டிருந்தாங்க, என்னங்க அப்பப்போ இந்த தனுசு ஒரு பாவப்பட்ட ராசியா, ஒரு 2.5 வருஷம் நல்லா இருக்குன்றீங்க, அப்படியே 7.5 சனி போட்டு எங்களை ஒரு அடி அடித்து விட்டுது. அதுக்கப்புறம் 7.5 சனி போனவுடனே திரும்ப வந்து ராகு கேது பயிற்சினீங்க. இப்போ பார்த்தா அர்த்தாஷ்டம சனி வருது, அப்புறம் குரு பார்வை இப்போ தான் கொஞ்சம் வருதுன்றீங்க. இந்த தனுசுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா, விமோச்சனமே கிடையாதா?
எப்போ தான் இது ஒரு பக்காவாக தொல்லையே இல்லை, அடுத்த ஒரு 3-4 வருஷம் சூப்பர் அப்படின்னு எப்போ சொல்லுவீங்க நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கூட சனி 4th ஹவுஸில் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால அவர் பார்வை 10ல் விழுந்துடும். அப்புறம் அவர் 4ல் இருக்கிறதுனால ஸ்கொயரில் வரக்கூடாது இல்லையா? ஸ்கொயரில் வந்தார்னா என்னென்னா அப்பப்போ எங்கேயாவது நொண்டி நொண்டி பொறுமையாக காய் நகர்த்துவார், ஒரு வேகம் இல்லை. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் குரு பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதில்லை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதில்லை. இந்த குரு பார்வையோடு நீங்கள் என்ன புரிஞ்சிக்க போகிறீங்க? இப்போ ராசி இலக்கணம் காம்போ என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க போகிறீங்க. குரு என்னென்ன அட்வான்டேஜ் கொடுக்கும்னு நல்லா தெரியும். 7ல் குரு அப்படின்னா நல்ல கூட்டாளியை கொண்டு வந்துடும், நல்ல அட்வைசரை கொண்டு வந்துடும், நல்ல பார்ட்னரை கொண்டு வந்துடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பிளான்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை விழுந்தாலே உங்களுக்கு சுபம், ஒரு நல்ல எண்ணம், நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வுலாம் கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும், வெளிநாடு பயணம் சக்ஸஸ் ஆகும், படிப்புலலாம் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போயிடும். அதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் நிறைய விஷயம் நல்லா வந்திருக்கு. உறவுகள்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சுமூகமாகிடுது. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் சங்கடங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுதுன்னு வச்சுங்களேன். நாம் புரிஞ்சிக்க போது என்னென்னா, அந்த தனுசு ராசியில் நீங்கள் பிறந்து மூலா நட்சத்திரமாக இருப்பீங்க. நிறைய மூல நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். மூலம் ஆண்கள் மூலம் கல்யாண வாழ்க்கையில் 80% ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது இல்லை. 80% ஆண்கள் மூலம். அதுலேயும் பாதம் 1 தவிர 2-3 நாள்லாம் பரவாயில்ல, சேஃப் தான். பெண்கள் மூலம் தான் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகலை. நான் இன்றைக்கி ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மூலம் நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோன்னா அது மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உண்மையான கதையே அல்ல. முதல்ல இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. மூல நட்சத்திர ஆண்களையோ இல்லை மூல நட்சத்திர பெண்களையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பா உயிருக்கு ஆபத்து வந்துடும், கண்டம் வந்துடும், அப்படிலாம் ஒரு விதியெல்லாம் இன்னும் எழுதிலாம் வைக்கலை. மூலம் என்றால் என்னென்னா, அது ஏன் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னோம்னா, தன்னுடைய வீட்டுடைய குலப்பெருமையை அதிகமாக பேசக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் மூலம். அதனால் அது மாமனாருக்காகனா என்ன, நீ இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால் மாமனாருக்காகாதுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது ஒரு மாமனாருக்கு உயிர் தோஷம் பண்ணோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் கிடையாது. ஏன்னா யாரோட உயிரும் யாரும் எடுக்க முடியாது, கடவுள் தான் நிர்ணயிப்பார். யாருடைய ஆயுள் எவ்வளோ காலம் இருக்கணும்னு இறைவன் மட்டுமே நிர்ணயிப்பார். இன்னொன்று தெரிஞ்சுங்க, மூலம் பொதுவாக நெருப்பு ராசி. அது நெருப்பு ராசியில் மூல நட்சத்திரம் செவ்வாயுடைய காரகத்துவம் கொண்ட நட்சத்திரம். அது ரொம்ப பவ்யமாக சாந்தமாக எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல் இருக்கிற நட்சத்திரம் கிடையாது. அதனால் அதே நேரத்தில் அந்த மூலத்துக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீர தீர செயல்கள்லாம் மூலம், ஆக்ஷன்லாம் பக்கா மூலம் தான் நம்பர் 1. ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னா மூலம் சூப்பரான ஒரு ஸ்டார். விவேகம் எல்லாமே உண்டு, ஆற்றல் உண்டு, நல்ல புத்தி கூர்மை உண்டு, ரொம்ப ஷார்ப் பிரெயின். மூலம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாராக தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் மூலமில் பார்த்துருக்கேன். நிறைய ஆண்கள் பெரிய லெவல்லாம் இருக்காங்க மூலம். அதனால் உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக கொடுத்துறேன். ஏன்னா இப்போ குரு பார்வை வருது, கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லலாம். அப்புறம் மூல நட்சத்திரம்லாம் மெயில் போடுறீங்க, மெசேஜ், இந்த மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகலை, யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்கன்ட்டு. நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன். மூல நட்சத்திர பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யறதுனால ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம் ஏற்படாது, இது உண்மை. அது அவங்கவுங்க பர்சனல் ஹாரோஸ்கோப்போடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த டிரான்சிஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, லக்னத்துடைய தொடர்பில் ஃபேவராக என்ன இருக்குது அப்படின்னு முதல்ல எடுத்துக்கலாம். தனுசு ராசியில் பிறந்து இந்த முறை குரு பார்வையை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுக்கு சில லக்னங்கள் மட்டும் தான் துணையாக இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன். துலாம் லக்னமானு செக் பண்ணிங்க. துலா லக்னமாக இருந்தீங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷப லக்னம் அதிர்ஷ்டசாலி. ரிஷப லக்னம், துலா லக்னம், சுக்கரனுடைய லக்னங்களை பொறுத்திருந்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி. அதுலேயும் நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்து ரிஷப லக்னமோ துலா லக்னத்தில் பிறந்திருந்து இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது 2 சொல்லிட்டேன்னா அடுத்தது பாருங்கள். தனுசு ராசியில் பிறந்து நீங்கள் லக்ன வரிசையில் லக்ன அடிப்பில் தனுசு லக்னமாகவே பிறந்திருக்கீங்க அப்படின்னாலும் எவ்வளோ பரவாயில்ல. துலாம், ரிஷபம், அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு தனுசு லக்னம் எவ்வளோ பரவாயில்ல. ஃபார் 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 பெட்டர், சூப்பர். தனுசு ராசி கும்ப லக்னம், நல்ல சான்ஸ் இந்த முறை. தனுசு ராசி கும்ப லக்னம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். தனுசு ராசி மகர லக்னம் பரவாயில்ல, 60% ஃபேவராக இருக்குது. 60% பாசிட்டிவான விஷயமாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாவது ஏதாவது சொல்லுங்களேன், ரொம்ப மட்டமாக சொல்லாமல் ஆவரேஜாக. தனுசு ராசிக்கு மிதுனம், கன்னி, கடகம், சிம்மம்லாம் ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். அப்படியே அந்த கார்னர் ரைட் சைடு கார்னர் 4 ராசியும் ஆவரேஜ். எவ்வளோ ஆவரேஜ்னால் ஒரு 45, 40 to 45. கொஞ்சம் ஜாக்கிரதையாக சரியாக பெருசாக பலன் தரலை அப்படின்னா விருச்சிக லக்னம், தனுசு ராசி விருச்சிக லக்னம், தனுசு ராசி மேஷ லக்னம், தனுசு ராசி மீன லக்னம்.
இந்த 3 வந்து இன்னும் பெருசாக பலன் வந்து கொடுக்குற இடத்துல இல்லை. இதுதான் கால்குலேஷன். சரி, இப்போ புரிஞ்சிருப்பீங்க தனுசு ராசியை பற்றி, மூலத்தை பற்றியும் சொல்லிட்டேன். நல்ல சான்ஸ் வருது தனுசு, குரு பார்வை வருது. அதை அதிகமாக நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் எதிர்பார்ப்பு, உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றி ஆகட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். மகர ராசி. ஸோ மகரம் 7 சனி முடிஞ்சு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக ரெஃப்ரெஷ் பண்ணி நிறைய பேர் பாசிட்டிவாக மெசேஜ் போட்டிங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லோரும் எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு வந்து குழந்தை கன்சீவ் ஆகிட்டேன், கல்யாணம் ஏற்பாடாயிடுச்சு, ஃபாரினில் சான்ஸ் கிடச்சிது, அப்படி இப்படி நிறைய மெசேஜ் பார்த்தேன். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம் நிறைய போட்டிருந்தீங்க. ஐம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். ஏன்னா நான் வந்து மகரத்துக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு தான் சொல்கிறேன். லாஸ்ட்டு அந்த பேஸில் 7 சனியில் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட அடி, ஏகப்பட்ட அவமானம், கஷ்டம். ஒரு சிலருக்கு அவங்க பர்சனல் ஷார்ட் அண்டு லக்னத்தோட அடிப்படையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 75% மகர ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்று போட்டு படுத்தியிருக்கு. அது கண்கூடாக பார்க்க முடியுது. ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இத்தனைக்கும் சனியோடைய ராசி. நீங்கள் உங்கள் ராசியே சனி பகவான் போட்டு காட்டுன்னு காட்டுறாரு. மேபி ஈஸியாக இருக்கிறதுனால அப்படி பண்ணுறாரோ என்னவோ தெரியல. பட் இனிமேல் அது விலகி இப்போ குரு பேச்சில் உங்களுக்கு வந்து ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமா? நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டேன். மகரத்துக்கும் குருக்கும் பெருசாக நேரடி தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அது ஒரு பாசிட்டிவான பிளானட்டாகவும் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு போகும்போது என்ன பாவி வந்து மறையும் பொழுது ஏற்படக்கூடிய நல்ல பலன் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாவகிரகம் வந்து, அதாவது உங்கள் லக்ன பாவகிரகம்னு சொல்கிறோம். ஒரு லக்ன பாவகிரகம் வந்து மறையும் பொழுது அது உங்களுக்கு அது அடிப்படையான நல்ல பலன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். அதன் அடிப்படையில் உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் கரெக்டாக ராகு வந்து அந்த ராகுவை குரு பார்ப்பார். அது பொருளாதாரத்துக்கும், கடன் வாங்குறது, வெளிநாடு செல்வது, கொஞ்சம் நல்ல பயணங்களில் வெற்றி அடையிறது, தொழிலில் நல்லா சிறப்படைகிறது, வேலை வாய்ப்புலாம் நல்லா கிடைக்கிறது, இதுக்கெலாம் ரொம்ப நல்ல ஏற்பாடுகளை கொடுத்துரும் மகரம். ஸோ மகரம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, நல்ல ஒரு மனநிலையோட, நல்ல ஒரு மைண்ட் செட்டோட, நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கீங்க. இந்த வருஷத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். 6ல் குரு போகிறாரு. அதிகப்படியான கடன் வாங்காதீங்க. இப்போ தான் நேரம் நல்லா இருக்குது, மனப்பண்ணு கடனை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வேகம் எடுக்காதீங்க. ஸோ கடனில் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக போகாமல் வாங்கிக்கிங்க. உங்கள் தேவைக்கு வாங்கிக்கிங்க. அது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. அது ஒரு லிமிட் வச்சுருக்கீங்கன்னா ஓகே. ஒரு லிமிட்லெஸ்ஸாக போயிட வேண்டான்றது தான் என்னோட இது சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து உங்களுடைய நிறைய பேர் கேட்ட கேள்விலாம் முதல்ல சொல்லிடுறேன். மகரம் வந்து எல்லோரும் கேட்டாங்க. மகரம் எனக்கு 7 சனி முடிஞ்சதுன்னு சொன்னீங்க, சூப்பர், எனக்கு இப்போயே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பட் குருவால் எங்களுக்கு என்ன ஒன்றும் கிடைக்காதா? என்ன கிடைக்கணும் உங்களுக்கு? குரு தான் உங்களுக்கு 6th ஹவுஸில் போகிறாரு. அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உங்களை டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல. அப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் இஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அதனால் மகரம் வந்து இன்னும் ஒருத்தர் கேட்டார், கல்யாணம் நடக்குமா? பார்வை குரு செகண்ட் ஹவுஸில் விடுறதுனால கல்யாண பலன் நல்லபடியாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு நான் அதுலேயும் பர்டிகுலராக கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ராகு 2ல் இருக்கிறதுனால கொண்டு வந்துடும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக அதுக்கு முடிக்கும். அந்த மாதிரி பார்வைலாம் வருது. அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மகரமுக்கு வந்து நிறைய பேர் கேட்டது, ஹெல்த்து வந்து எப்படிங்க ரொம்ப மாறி இருக்குது, நிறைய அடிபட்டுடுச்சு, ரெக்கவரி ஆகிடுமா? கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா குரு 6ல் போகிறார் இல்லையா, அந்த நோய் மருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே இந்த 6ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு மனிதனுக்கு வந்து நோய்க்கு நிவர்த்தி உடனே கிடைக்கும். நிவர்த்தி 8ஆம் இடத்துல குரு ஒன்று சொன்னேன். இப்போ 6ஆம் இடத்து குருவை பற்றி நான் சொல்கிறேன். அது நிறைய ஒரு ஹிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். 6ஆம் இடத்துல குரு இருக்கிற ஜாதகர்கள், அதுலேயும் லக்ன பாவியாக வந்துட்டாங்கன்னா அது பெரிய ப்ளஸ். அது பிறவி ஜாதகத்திலே லக்ன பாவியாக இருக்கக்கூடிய குரு, உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு 8 கூடியவனாக வருவார். உதாரணத்துக்கு துலாம் லக்னத்துக்கு குரு வந்து 6 கூடியவனாக வருவார். இப்போ மகர லக்னத்துக்கு குரு வந்து 3 மற்றும் 12க்கு அதிபதியாக வருவார். லக்ன பாவின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 3 லக்னங்களுக்கு வந்து குரு வந்து முழுமையான பாவியாக வந்துடுவார். 2 ஸ்தானமும் வந்து ஒரு பாவஸ்தானமாகவே வரும். அப்படி வர்றது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ப்ளஸ். அது 6ஆம் இடத்துல இருந்தால் ப்ளஸ் தான். ஸோ எதிராளியை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். எதிரிகள், கடன்கள், பிரச்சனைகள்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவே அதை சரி பண்ணிக்கும், அதுவே அதை அடைச்சிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லட்சம் கடன் வாங்குறீங்க, லோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு 10 லட்சம் லோன் வாங்குறீங்க, இல்லை 1 கோடி, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்குறீங்க. அந்த கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 6ஆம் இடத்துல குரு இருக்கா செக் பண்ணிங்க. உங்கள் லக்னம் வந்து லக்ன பாவி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரா, அது குருவாக இருக்காரா? அப்படி இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குற கடனை அவர் அடைக்கிறதுக்கு வருமானத்தை கொண்டு வந்துடுவார். இதுதான் லக்ன பாவியுடைய யோகம். இதில் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. 6ல் குரு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பணத்தை சம்பாரித்து சேர்த்து வச்சு ஒரு விஷயத்தை இறங்குவாங்க. அது சக்ஸஸே தராது. நம்ம சார்ட்டில் வந்து என்ன ப்ளஸ்ன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த 6ஆம் இடத்துல வந்து குரு வந்துட்டாரா, லக்ன பாவியாக இருக்காரா, கடனை வாங்கு, பேங்க் லோனை போட்டுக்கோ, அதில் ஒரு விஷயத்த பண்ணுவோம், அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும், அதுவே அதை அடைச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மகரத்துக்கு குரு 6ல் வராரு, கடனை வாங்கலாம், ஒரு லிமிட் வச்சுங்க. லிமிட் ஏன் வச்சுக்க சொன்னால்
சம்டைம்ஸ் சில பேர் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக போயிடுவாங்க. அது சனி ராசி. நீங்கள் சனி எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு 30 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு படியாக ஏறி போனால் அது சனியோடைய ஸ்டைல். ஸ்டெப் பை ஸ்டெப் லைஃப்பில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே வந்தேன்னு சொல்கிறேன். அதான் சனியோடைய ஸ்டைல். ஸோ எல்லா படிகளையும் கற்றுப்பீங்க. இப்போ சப்போஸ் 2 படியாக ஜம்ப் அடிக்கிங்க, 5 படியாக ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா, லிஃப்ட்டில் போனீங்கன்னா, எஸ்கலேட்டரில் போனீங்கன்னா, அதுதான் அது வேறு பிளானட்டோட எனர்ஜி. சனிக்கு அப்படி கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்போ இந்த மாற்றம்லாம் நல்லபடியாக வந்தவொடனே நீங்கள் எடுத்தவொடனே ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ராசி லக்னம் காம்போ பண்ணிவிடுவோம். மகர ராசியில் பிறந்து மகர லக்னமாகவே இருந்தீங்கன்னா சூப்பர். கும்ப லக்னம் இன்னும் அருமை. ரிஷப லக்னம் பிரமாதம். மிதுன லக்னம் பரவாயில்லை, நல்லா தான் இருக்குது. மகர ராசியில் பிறந்து கன்னியா லக்னம் பரவாயில்லை, நல்லா தான் இருக்குது. துலா லக்னம் பிரமாதம், அருமை அருமை. தனுசு லக்னம் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை லக்னம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு. 7 லக்னங்கள் அவுட் ஆஃப் 12 7 ஃபேவராக வந்துடுச்சு ஃபார் மகர ராசி. நீங்கள் மகர ராசியாவது இந்த 7 லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த வருஷ பலன் உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள் சுபம், குருவால் ஏற்படக்கூடிய பார்வைகள் சுபம். அப்போ நல்லா இருக்குது. மீதி வந்து எதாவது உங்களுக்கு நல்லா லிஸ்ட் அவுட் ஆகிட்டுருக்கோம். மீனம், மேஷம், கடகம், சிம்மம் மகரத்துக்கு ஃபேவர் இல்லை. கடகம், சிம்மம் மகரத்துக்கு ஃபேவர் இல்லை. ஈவன் சிம்மத்துக்கு 11 குரு வருவார், அப்போட மகரத்துக்கு இது ஃபேவர் இல்லை. மேஷம், மீனம், இந்த பக்கம் வந்து விருச்சிகம். இந்த 5 லக்னங்கள் மட்டும் மகர ராசியாக பிறந்து ஃபேவரில். இப்போ ஃபேவரில் என்ன நடக்கும்? அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஏதோ இந்த ராசியில் வந்து இப்போ 7 சனி முடிஞ்சிடுச்சு, நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம், வேகமாக இறங்குவோம்னா அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சி ஸ்லோவாக போகலாம். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். இந்த பக்கம் கடனை வந்து எப்படியாவது வாங்கி நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு நினைக்கிறதுக்கு கடனை வாங்காமல் எதையாவது பண்ணலாம். அதாவது இப்போ சில பேர் ஃபைனான்ஷியல் பார்ட்னராக வருவாங்க, சில பேர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து உங்கள் உழைப்பை தான் கொடுக்கணும். உங்கள் உழைப்பு, உங்கள் ஆர்வம், உங்களுடைய துடிப்பு, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டர். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக மகரம் நல்லா இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். குரு பயிற்சி நான் 7 லக்னங்களை கம்பைன் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணிங்க. நல்லபடியாக இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் முன்னேறி போங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி. ஸோ கும்பராசி வந்து ரொம்ப ஹோப் கொடுத்துருக்கேன். எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய கண்ணீர் மல்க உங்கள் மெசேஜஸ்லாம் பார்த்தேன். வருத்தப்படாதீங்க. கும்பம் வந்து இந்த முறை துன்பம் கிடையாது. நிச்சயமாக நிவர்த்தி ஆகிற நேரம் தான் நெருங்கிட்டுருக்கீங்க. குரு பயிற்சியும் நான் ரொம்ப ஃபேவராக தான் பேசியிருக்கேன். ஏன்னா கும்பத்துக்கு வந்து குரு பார்வத ராசி மேலே விழும்போது மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும். என்னென்ன குழப்பம், தயக்கம், ஒரு பயம், வருத்தம் எல்லாமே மாறிடும். அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதே மாதிரி கும்பத்துக்கு ஜென்மத்தில் ராகு வரதை பற்றி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ராகு வருது, ஏதாவது எங்களை பயமுறுத்துமா, நெகட்டிவ் தாட்ஸ் வருமா? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கெட்டதாக தோணும், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அது இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். பார்வை இருக்குது. ஒரு குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்துலேருந்து ஒரு தெளிவும் சேர்ந்து வந்ததுன்னா அது ஒரு அறிவை தரும். சப்போஸ் எம்டி, குழப்பமும் இல்லை தெளிவும் இல்லைனா ஒன்றுமே வராது. பட் ஒரு குழப்பம் வரணும், வந்துட்டு ஒரு தெளிவு வந்தால் தான் ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. அதனால் பயப்பட தேவையில்லை. கும்பம் எப்படியும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. ஃபேமிலியில் இருக்கிற குழப்பங்கள், கசப்புகள், மன வருத்தம் எல்லாம் அப்படியே குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓரளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரும். அண்ட் நிறைய பேருக்கு நிறைய பெயின், அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக நிறைய அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கும்பமில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணி அதில் வந்து பயங்கரமாக சில பேருக்குலாம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கு. அதுவும் சனி வந்து ஸ்ட்ரெஸ் தான் உச்சகட்டம். அதாவது டோட்டல் பாடியில் வந்து கழுத்துக்கு மேலே அப்படியே அந்த தலை மட்டும் ஏதோ பாரமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தலைவலி நிறைய பேருக்கு வரும், ஸ்ட்ரெஸ், அது தூக்கம் நிறைய பேருக்கு இல்லை, பயம், நெகட்டிவ் தாட்ஸு. பட் அதெல்லாம் மாறும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும், குறைஞ்சு அது இன்னும் அந்த அந்த சனி டிரான்சிஷன் வந்து அப்படியே நெருங்க அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடும். அப்படி தான் நடக்கும் எல்லா டைமும். எல்லாருக்கும் இது ஒரு சைக்கிள், அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷன்லாம் ஒரு சைக்கிள். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள், சின்சியராக ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து ஒரு 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 நியூட்ரலைஸ் பண்ணால் 0 கொண்டு வந்துருங்க. 0 கொண்டு வந்தீங்கன்னா அந்த அன்வான்ட் ப்ரெஷர், அந்த அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. ஒன்றும் ஆகாது. கும்பம் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக போகாது. அதை நினச்சி பெருசாக பயப்பட தேவையில்லை. குருவுடைய பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமாக இருக்குது. இதில் நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு கும்ப ராசியாக நான் பிறந்திருக்கேன், பட் என்னோடய லக்னம் வந்து சிம்ம லக்னம், எப்படி அது சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்குது? கரெக்டு தான்.
அந்த காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது எல்லா பலனும் நெகட்டிவாக போகாது. கும்பம் அண்ட் சிம்மம் காம்பினேஷன்ஸ்க்கு எல்லா பலனும் நெகட்டிவாக போகாது. பர்டிகுலராக ஜாபில் போகாது. ஜாப் ஓரளவுக்கு சேவ் பண்ணிடும். ஏன்னா அந்த ராசியை வந்து குரு பார்க்கறதால பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லக்னம் வந்து குரு 11th ஹவுஸ்க்கு போவார். அதுவும் பொருளாதாரம் நல்லா இருக்கும். காம்பினேஷன் கை கொடுத்துரும். அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு காம்பினேஷன் டீட்டெயிலாக செக் பண்ணுறேன். இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி லிஸ்ட் கொடுத்துட்றேன். கும்ப ராசியில் பிறந்து கும்ப லக்னமாகவே இருந்தீங்கன்னா யுவர் ஓகே, யுவர் குட். ஆக்சுவலி இந்த வருஷம் பலன் நல்லா இருக்குது. நினைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு 50 to 60% நடந்துடும். பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக நடக்கும். யார்கிட்ட பணம் கொடுத்தீங்க திருப்பி வருமா? கடன் வாங்கிட்டோம் கடன் அடிச்சிருவோமா? தொழில் பண்ணோம் தொழிலில் மறுபடியும் மேலே பிக்கப் எடுத்து வருவோமா? வேலை கிடைக்குமா? படிக்க முடியுமா? கல்யாணம் நடக்குமா? ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? குடும்ப பிரச்சனை தீருமா? கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த கடன் சுமைகள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழந்து குறையுமா? அப்புறம் உடல் நோய்கள் அதெல்லாம் கொஞ்சம் நிம்மதி தருமா? மன நிம்மதி தருமா? இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு 50 to 60% நடக்கும்னு நான் சொல்கிறேன். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும், கும்பம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வந்துடுச்சுன்னா காம்பினேஷன். மகர லக்னமாக இருந்தால் உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். கும்ப ராசியில் பிறந்து மகர லக்னமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ரிஷப லக்னமாக கும்ப ராசியாக இருந்தீங்கன்னா சான்ஸ் வந்துடும் அந்த முறை உங்களுக்கு. யூ வில் கெட் அ சான்ஸ். குரு வந்தவொடனே சான்ஸ் கொடுத்துருவார். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ஏதோ ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா சான்ஸ் கிடச்சிரும். இல்லைனா உங்கள் மணி யூ வில் ஹேவ் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய தொகை கையிருப்பு வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசியாக இருந்து மிதுன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பார்வையும் நல்ல பலமாக இருக்குது. நினைத்ததை செய்ய விடும். ஒரு நினைச்ச விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு ஆர்வத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே கும்ப ராசியாக இருந்து நீங்கள் வந்து கன்னியா லக்னமாக இருந்துட்டீங்கன்னா, கன்னியா லக்னா கன்னி அது கூட பரவாயில்ல. சேஞ்சஸ் வந்துடும். அந்த மாற்றங்களை உங்களுக்கு மனசில் நிம்மதி தரும். மாற்றங்களை வந்து மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்குது. கும்பம் துலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸான காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் பெஸ்ட் காம்பினேஷன். கும்ப ராசியில் பிறந்து நீங்கள் வந்து துலா லக்னத்தில் வந்து நீங்கள் வர்றது. ஸோ அது செக் பண்ணி பார்த்துங்க. துலா லக்னமா நீங்கன்றதை பார்த்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு வகையில் மனசில் ஏதோ ஒரு ஆசை இருக்குது. பர்சனல், ஃபினான்ஷியல், கெரியர், ஹெல்த், ஃபேமிலி, அப்பா அம்மா, குழந்தைகள் எல்லாமே ஒரு சான்ஸ் இருக்குது. கும்பத்தில் பிறந்து நிறைய பேருக்கு குழந்தைக்காக காத்திருக்கீங்க. நிறைய பேர் கேட்டீங்க குழந்தை எப்போ பிறக்கும். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த குழந்தை பாக்கியம் வந்து சும்மா அப்படியே ஒரு ஜென்ரலாக சொல்கிறது இல்லை. அது 2 பேருடைய ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பார்க்குறது. அதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. பட் இன் ஜென்ரல் குரு 5ல் வந்தார்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இந்த முறை உங்களுக்கு கும்பம் 5ல் குரு. அவரோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிசு, ஒரு குழந்தை, ஒரு அருளோடு பிறக்கிறதுக்கான யோகத்தை தருவார். நல்லா இருக்கு நேரம். முயற்சி எடுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஃபார் கும்ப ராசி காம்பினேஷன் என்ன அப்படின்னா, தனுசு லக்னம் நல்லா வந்துடும். கும்ப ராசிக்கு தனுசு லக்னம் ரொம்ப நல்லா வந்துடும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நிறைய கொடுத்துருக்கேன். மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம், கன்னியா கொடுத்துருக்கேன். அண்டு சிம்மம் அப்படி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சிம்மம் ஃபைனான்ஷியலாக கும்பராசியில் வந்து சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா ஃபைனான்ஷியலாக ஓகே, ஜாப் வைஸ் ஓகே, கரியர் வைஸ் ஓகே, ட்ராவல் வைஸ் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக வரல. 50-50 அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சரியாக வராத அப்படி லக்னங்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் கும்பராசி, மீன லக்னம் கும்பராசி, விருச்சிக லக்னம் கும்பராசி. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் சரியாக கிளிக் ஆகல ஃபார் குரு பேஜ். அப்படி தான் இருக்குது. ஸோ கடகம் வந்து பொதுவாக கும்பத்துக்கு மேட்ச் ஆகாது. அதுவும் சுமார். கடகம் வந்து பெருசாக மேட்ச் ஆகாது. அதுவும் சுமார். இதுதான் இந்த கால்குலேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி கும்பம் எல்லோரும் அடுத்தடுத்து நல்ல மெசேஜாக போட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாம் கொஞ்சம் நிறைய நடந்தது, பாசிட்டிவாக இருக்குது, கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது, ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போகிறோம் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷம், வாழ்த்துக்கள். மீனம் கடைசி ராசி. இந்த மீன ராசி வந்து நான் வந்து வீடியோ பண்ணும் போதும் லாஸ்ட்டில் தான் பண்ணுவேன். ஒரு முறை யோசிப்பேன், நம்ம ஏன் ரிவர்ஸில் எடிக்காவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அது வரிசை முறையாக இருக்கிறதால அந்த மாதிரி சான்ஸ் எடுக்கல. பட் மீனம் லாஸ்ட் ராசி, குருவுடைய ராசி. காலத்தை சக்கரத்துக்கே பார்த்தீங்கன்னா மோட்ச தத்துவம் கொண்ட ராசி தான். இங்கே தான் சுக்கிரன் உச்சமடைவார். நிறைய பேர் என்னை கேட்டாங்க ஒரு கேள்வி, சுக்கிரன் வந்து உச்சமடைகிறாரு, அப்புறம் எப்படி மோட்சம் கிடைக்கும்? சுக்கிரனாலே வந்து லௌகிக வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசைகளும் அனுபவிக்கிறதுனே, அப்புறம் எப்படி மோட்சம் கிடைக்கும்? அது தத்துவமே வேறு. அது அயன சயன போஜன மோட்சக்காரகா. அதாவது ஒரு மனிதன் வந்து பிறவி எடுத்தான், அவனோட முதல்ல ஆசையெல்லாம் தீர்த்துப்பான். அவன் என்ன பண்ணுவான்? நல்லா சாப்பிடுவான், வாய்க்கு ருசியாக சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல பதவி அதிகாரம் கிடச்சா என்ஜாய் பண்ணிக்கணும், எல்லோரும் அவனை விஷ் பண்ணுறாங்க, செல்யூட் அடிக்கிறான்னா அவனுக்கு அது ஒரு போதை. அதுக்கு அடுத்தது அவன் வந்து என்ன பண்ணுவான்? போக சுகங்கள் என்னென்ன இருக்குது? மது இருக்குது,
அந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு, புகை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன்னாலே உங்களுக்கு தெரியும், காதல், இது கலஸ்திரம், காமம், கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ஜாய் பண்ணுறது, பெண்கள், இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டது தான். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறது இதெல்லாம் தத்துவமாக என்ன சொல்லுதுன்னா, மொத்தத்தில் மீனம் இதெல்லாம் நீ அனுபவித்து அதுலேருந்து எதுவும் நிலையற்றது, எதுவும் நிலையிருக்காதது, அதனால் உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்காது, அதனால் நிரந்தரமான ஒரு 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 வாழ்க்கையில் வந்து நீ எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை அது கிடையாது, நீ நினைக்கிற வாழ்க்கை அது கிடையாதுன்னு சொல்லி மோட்சமடை வைக்கிறது தான் அந்த மீனத்துடையது. அதனால சுக்கிரன் அங்கே உச்சம். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஹையஸ்ட்டு எது கொடுக்கும், ஒரு 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 போதை எது கொடுக்கும், எது ஒரு திருப்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த சுக்கிரன் நிர்ணயிச்சிடும். அவனுக்கு புகழா, பணமா, அவனுக்கு வந்து ஒரு பெண்ணா, ஒரு ஆசையா, ஒரு மனிதனுக்கு அதே மாதிரி தான். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதவியோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புளித்து போய் வெறுத்து போய் இதில் ஒன்றுமே இல்லை, இது நிலையற்றது, இது ஒரு அற்ப சுகம், இது ஒரு சிற்றின்பம், இது வந்து தேராதது அப்படின்னு சொல்லி அந்த தெளிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொண்டு போகிறது தான். அப்போ பக்தி மார்க்கத்தில் வந்து நிறைய பேர் ஈடுபடுவாங்க. இந்த பக்தி மார்க்கம் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இறைவன் மேலே இறைப்பற்று, ஆன்மீகம், மக்கள் சேவை, ஸோ பொது தொண்டு, இயற்கைக்கு உண்டான சேவை, மனிதர்களுக்கு உண்டான சேவை, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாம் ஒரு சேவையாக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே உள்ள அந்த தத்துவங்கள்லாம் எப்படி மாறும்னா, அது உங்களுக்கு முக்தி மோட்சத்தை கொடுக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் அது ஆனால் என்னென்னா, அதெல்லாம் அனுபவித்து தான் விடுதலை அடைய முடியும். எதையுமே அனுபவிக்காமல் விடுதலை அடையிறதுக்குண்டான வழிகள் இல்லை. அதுக்கு ஒரு டைப், ஒரு வாழ்வியல், அதுதான் மீனம். சும்மா இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான், ஒருத்தர் கேட்டதுனால சொல்கிறேன். மீனம் வந்து இந்த முறை குரு வந்து 4th ஹவுஸில் போகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் பொசிஷன் சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் சொல்லலாம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்குது, பரவாயில்லையா இருக்குது, நான் இருக்கிற இடத்த காப்பாற்றிக்கிறேன், நான் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு தான் குரு போகிறாரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பொசிஷன் இல்லை. அண்ட் மீனம்ல மற்ற காம்பினேஷனும் அவ்வளோ ஒன்றும் சூப்பராக வரல. ஏன்னா சனி 1st ஹவுஸில் வந்துடும், ராகு விலகி 12th ஹவுஸில். உங்களை நெருங்கி சுற்றி பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ராசிக்கு பின்னாடி வீடு, முன்னாடி வீடுலாம் எப்படியும் அசுபர்களுடைய பயணங்கள் இருக்கும். ஆல்மோஸ்ட் 8 மாதமாவது இருக்கும். சூரியன் வருவார், செவ்வாய் வருவார், அப்படி வந்துடும். ஸோ சுபர்களுடைய அந்த பயணங்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். இதில் குரு பார்வை இல்லை. உங்கள் 2nd ஹவுஸில் கிடையாது, 1st ஹவுஸில் கிடையாது, உங்களுடைய 12th ஹவுஸில் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 12th ஹவுஸ் லார்டு வந்து சனி, உங்களுக்கு 2nd ஹவுஸ் லார்டு வந்து செவ்வாய். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்பின் வீடுகள் அசுபர்களுடைய வீடாக வருது. அப்போ அங்கே சுபர்களுடைய பார்வை கிடையாது. அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் போவீங்க, பயணம் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ஆவரேஜான பலனை கொடுக்கும் குரு பேச்சு. சில மாற்றங்கள் தரும்னு நான் ஏற்கனவே குரு பேச்சோட வீடியோலாம் கொடுத்துட்டேன். இப்போ கண்டினியூவாக என்னென்னா, லக்னங்கள் வித்தியாசம் இருந்தாங்க. ஏன்னா மீன ராசியாக இருந்து எல்லாரும் கஷ்டப்படுறது இல்லை. சில பேர் நல்லாவும் இருக்கீங்க, சில பேர் நல்லாவும் வாழ்கிறீங்க. இந்த லக்னங்களுடைய வித்தியாசங்கள் என்னங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணும். மீனராசியை சேர்ந்துருந்து நீங்கள் ஒருவேளை தனுசு லக்னமாக இருந்தீங்கன்னா, இந்த முறை உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக தான் இருக்குது. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நடந்தாலும் ரிசல்ட் கிடைக்கும். அது ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்புறம் நிறைய லக்னங்கள் லிஸ்ட் கொடுத்துட்றேன். மீனராசி ரிஷப லக்னம், மீனராசி மிதுனம், மீனராசி ஈவன் கடக லக்னம், மீனராசி துலா லக்னம், மீனராசி தனுர் லக்னம், மீனராசி மகரம் கும்பம், இந்த லக்னங்கள்லாம் எவ்வளோ பரவாயில்ல. அந்த ராசி வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்தாலுமே இந்த லக்னங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 60% பிடிச்சி இழுத்தாவது கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த அளவில் இருக்குது. இந்த மீனம்க்கு மீனமாகவே இருக்கக்கூடாது. மீனராசியில் பிறந்து மீன லக்னமாகவே இருந்தால் தான் இப்போ உள்ள அந்த டிரான்சிஷன் எல்லாமே ஒரு டென்ஷனை கொடுக்குது, ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது. அதே மீனராசி அண்ட் மேஷ லக்னமாக இருந்தாலும் இப்போ வந்து அந்த வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரும் ஜாபை குவிட் பண்ணிட்டு புதுசாக தேடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பண்ண வேண்டாம். சில சமயத்தில் லே ஆஃப் பண்ணுவாங்க. அதனால் சில சமயத்தில் ஃபோர்ஸ் டு ரிசைன், ஃபோர்ஸ் டு கிட் அண்டு கம்பேக்ன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செட்பேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தயாராக இருங்க, அவசரப்படாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அது பொறுமையாக கையாளுறது நல்லது. விருச்சிக லக்னமாக சேர்ந்துருந்தாலும் அவ்வளோ ஃபேவராக இல்லை ஃபார் மீனராசி. சிம்ம லக்னமாக சேர்ந்துருந்தாலும் மீனராசிக்கு பொருந்தலை. இந்த முறை பொருந்தலை, அவ்வளோதான். மீதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்ததில் வந்து கொஞ்சம் ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், எல்லாமே மேஷம், சிம்மம், மீனம், விருச்சிகம் கூட பரவாயில்ல, சில விஷயத்தில் ஃபேவராக தான் இருக்குது. பட் மேஷம், மீனம், சிம்மம்னா கொஞ்சம் டஃப்பான சான்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் நல்லா வரும். அந்த காம்பினேஷன் நீங்கள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப
முயற்சி எடுத்து முன்னேறுங்க. அலட்சியம் காட்டாதீங்க. மீனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு சுபகிரகத்துடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அதாவது ஒரு சுபகிரக ஆதிக்கம் நீங்கள் பிறந்ததுனால என்னென்னா, இந்த திங்க் பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நடந்தாலுமே இது ஒரு நன்மைக்கு தான், இது வந்து ஒரு கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டு போயிடும். நான் சொன்ன மாதிரி மீனம் வாசஸ் இந்த காம்பினேஷனில் துலாம், ரிஷபம் இதெல்லாம் அந்த குரு பலம் கொண்ட ராசிகள். அந்த ராசிகளுக்காகவாது பலன் கொண்டு வந்துடும். ராசிங்கிறது மனசு வந்து ஆசையை நிறைவேற்றணும். அப்போது நீங்கள் மீன ராசியில் பிறந்து உங்கள் லக்னம் வந்து ரிஷபமாக இருந்தால் அந்த விதிப்படி குரு வந்து பலனை கொண்டு வருவார். அந்த ராசிப்படி என்னென்னா 4th ஹவுஸில் குரு வந்து ஒரு ஸ்டேபிள் பொசிஷன், தடுமாறாமல் கொண்டு போகும். ஆனால் போராடி இழுத்துட்டு போகணும். ஏன்னா சனி 1st ஹவுஸ், அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கணும். நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் பெரிய ட்ரபிள் இல்லை. சனி வந்து அந்த ப்ரெஷரை கொடுப்பார். அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் பேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகமில் வந்து நீங்கள் மீன ராசியை சேர்த்து குரு பார்வை உள்ள ராசியாக இருந்துட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் பிறப்பிலே வந்து மீன ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து விருச்சிகத்தை குரு இருக்காரான்னு பார்த்துங்க, இல்லை கடகத்தை குரு இருக்காரான்னு பாருங்கள், இல்லை கன்னியில் குரு இருக்காரா பாருங்கள். இந்த 3 இடத்துல குரு இருந்துட்டாருன்னா மீனத்தை பார்வையிட்டுவார். மீனத்தை பார்வையிட்டார்னா அங்கே இப்போ சனி வருவார் இல்லையா, அப்போது அந்த குரு பார்வை என்ன பண்ணும், பர்த் சார்ட்லேயே உங்களுக்கு இருக்குது, நிவர்த்தி கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த முறை இன்னொரு விஷயம், குரு ஒருவேளை மீனத்திலே இருக்காருனா, சந்திரனோட சேர்ந்து மீனத்திலே இருக்காருனாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான். அதெல்லாம் பாசிட்டிவான சைன். எப்படி பார்த்தாலும் நெகட்டிவை தடுக்கும். ஸோ அது இல்லாதவங்களுக்கு, மெயினாக குரு நீச்சமாக இருக்குது பர்த் சார்ட்டில், ஸ்தானமாக பலமாக இல்லைன்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற ராசி தான் மீனம். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்கள், பொறுமையாக செய்யுங்க, பலன்கள் நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அது உங்களுடைய அடிப்படையான கடமைன்னா, நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது என்ன ஒரு 2 நிமிஷம், நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்க ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸுரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி, நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ், நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம், குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே, அது யார் காமிப்பா, புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார். சூரியன், ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனனம், உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது. சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும்.
ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபிக், எது நமக்கு யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.